இரவு நேரத்தில் நட்சத்திரங்களை பார்த்துக் கொண்டிருக்கும்போது ஏதோ ஒரு எல்லையற்ற விஷயத்துடன் நாம் தொடர்பு கொள்வது போன்ற உணர்வு உங்களுக்கு வந்திருக்கிறதா? ஆனால் அதே சமயம் ஒரு தேவாலயம் அல்லது மசூதிக்குச் செல்லும் எண்ணம் உங்களுக்குள் ஒருவித எதிர்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறதா? இசை, கலை அல்லது இயற்கையில் நீங்கள் உணரும் ஆழ்ந்த அர்த்தம் எந்த ஒரு புனித நூலிலும் அடங்காததாக உங்களுக்கு தோன்றுகிறதா? அப்படியானால் நீங்கள் தனியாக இல்லை. இன்று உலகெங்கிலும் உள்ள கோடிக்கணக்கான மக்கள் தங்களை ஆன்மீகவாதிகள், ஆனால் மதவாதிகள் அல்ல, ஸ்பிரிச்சுவல் பட் நாட் ரிலிஜியஸ் என்று அடையாளப்படுத்திக் கொள்கிறார்கள். அப்படியென்றால் இதன் உண்மையான பொருள் என்ன? இது தீர்மானிக்கப்படாதவர்களுக்கான ஒரு கவர்ச்சியான முத்திரையா, அல்லது இதற்கு பின்னால் வாழ்க்கையின் அர்த்தத்தை நோக்கிச் செல்லும் ஒரு ஆழ்ந்த விழிப்புணர்வுள்ள மற்றும் முற்றிலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பாதை இருக்கிறதா? இந்த வீடியோவில் நாம் பாலுடன் தண்ணீரை பிரித்தெடுக்கும் ஒரு சுவாரஸ்யமான பயணத்தை மேற்கொள்ளப் போகிறோம். நாம் வெறும் வரையறைகளை மட்டும் கொடுக்காமல் இந்த முழு கருத்தாக்கத்தையும் அதன் அடிமட்டம் வரை அலசப் போகிறோம். லட்சக்கணக்கான மக்கள் இணக்கத்தை அடையத் தடையாக இருக்கும் ஒரு முக்கிய கட்டுக்கதையை நாம் அம்பலப்படுத்துவோம். இந்த வீடியோவின் முடிவில் உங்கள் உள் உலகத்தை முற்றிலும் புதிய கண்கொண்டு பார்ப்பீர்கள் என்று நான் உறுதியளிக்கிறேன். மேலும் நாம் பதிலளிக்கப் போகும் முக்கிய கேள்வி, மதத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு ஆன்மீகத்தை மட்டும் நம்பி ஒரு நிறைவான அர்த்தமுள்ள வாழ்க்கையை உருவாக்க முடியுமா? வாருங்கள் ஆராய்வோம். இன்று ஏன் இவ்வளவு பேர் ஆன்மீகத்தை மதத்திலிருந்து பிரிக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள நாம் காலத்தால் சிறிது பின்னோக்கிச் செல்ல வேண்டும். மனித வரலாற்றின் பெரும் பகுதிக்கு இந்த இரண்டு கருத்துக்களும் பிரிக்க முடியாத இரட்டையர்கள் போல இருந்தன. ஆன்மீக அனுபவத்திற்கான ஒரே முக்கிய கொள்கலனாக மதம் இருந்தது. நாம் எங்கிருந்து வந்தோம், எங்கே செல்கிறோம், எப்படி சரியாக வாழ்வது, எது சரி, எது தவறு போன்ற கேள்விகளுக்கு அது பதிலளித்தது. இந்த அமைப்பு மிகத் தெளிவாக இருந்தது. ஒரு கடவுள் அல்லது பல கடவுள்கள் உள்ளனர், புனித நூல்கள் உள்ளன, தீர்க்கதரிசிகள் உள்ளனர், மேலும் சபை போன்ற நிறுவனங்கள் அந்த நூல்களை விளக்குகின்றன. சடங்குகள் மனிதனை தெய்வீகத்துடன் இணைக்கின்றன. இந்த அமைப்பு பல நூற்றாண்டுகளாக சமூக பிணைப்பு, ஒழுக்க வழிகாட்டுதல்கள் மற்றும் குழப்பம் மற்றும் மரணத்திற்கு எதிரான ஆறுதலை வழங்கியது. இருப்பினும் 17ஆம் மற்றும் 18ஆம் நூற்றாண்டுகளில் அறிவொளி காலம், தி என்லைட்டன்மெண்ட், ஆரம்பித்ததிலிருந்து ஏதோ ஒன்று மாறத் தொடங்கியது. வால்டேர், ரூசோ மற்றும் காண்ட் போன்ற தத்துவ ஞானிகள் மனித பகுத்தறிவை முன்னிலைப்படுத்தினர். தேவாலயத்தின் அதிகாரத்தையும் உட்பட அனைத்து அதிகாரங்களையும் கேள்வி கேட்க அவர்கள் அழைப்பு விடுத்தனர். மனிதன் தானே தன் மனதின் மூலம் உண்மையை அடைய முடியும் என்ற எண்ணம் ஆன்மீகத்தின் மீது மதத்தின் ஏகபோக உரிமையை மெதுவாக குறைமதிப்பிற்கு உட்படுத்தத் தொடங்கியது. பின்னர் 19ஆம் நூற்றாண்டில் ரால்ஃப் வால்டோ எமர்சன் மற்றும் ஹென்றி டேவிட் தோரோ போன்ற அமெரிக்க உயர்ந்த ஆன்மீக கொள்கையாளர்கள், டிரான்சென்டென்டலிஸ்ட்ஸ், இன்னும் ஒரு படி மேலே சென்றனர். தெய்வீகத்தை தேவாலயங்களில் அல்ல, இயற்கையிலும் ஒருவருடைய சொந்த ஆன்மாவின் ஆழத்திலும் காணலாம் என்று அவர்கள் கூறினர். சுயசார்பு மற்றும் தனிப்பட்ட ஆன்மீக அனுபவம் பற்றிய அவர்களின் கருத்துக்கள் நவீன ஆன்மீகவாதிகள், மதவாதிகள் அல்ல என்ற இயக்கத்திற்கான முன்னோடியாக அமைந்தது. 20ஆம் நூற்றாண்டு அதன் அறிவியல் முன்னேற்றங்கள், உலகமயமாக்கல், போர்கள் மற்றும் கலாச்சார புரட்சிகளுடன் பழைய அடித்தளங்களை முழுமையாக ஆட்டம் காணச் செய்தது. மக்கள் உலகெங்கிலும் உள்ள தகவல்களை அணுக முடிந்தது. பௌத்தம் மற்றும் யோகா போன்ற கிழக்கு வழிமுறைகளைப் பற்றி அறிந்தனர். மேலும் உளவியல், சைக்காலஜி, மதம் சாராத சுய அறிவின் வழிகளை வழங்கத் தொடங்கியது. இப்போது 21ஆம் நூற்றாண்டில் தனிமனிதவாதம் முன்னெப்போதையும் விட அதிகமாக மதிக்கப்படுகிறது. நான் ஆன்மீகவாதி, ஆனால் மதவாதி அல்ல என்ற சொற்றொடர் சாத்தியமானதாக மட்டுமல்லாமல் பலருக்கு அவர்களின் உலக பார்வையின் ஒரே நேர்மையான விளக்கமாகவும் மாறியுள்ளது. நல்லது, அடிப்படையிலிருந்தே ஆரம்பிப்போம். ஆன்மீகத்துக்கும் ஸ்பிரிச்சுவாலிட்டி, மதத்துக்கும் ரிலிஜன் உள்ள வித்தியாசத்தை புரிந்து கொள்ள அவற்றுக்கு தெளிவான, நடைமுறைக்கு உகந்த வரையறைகளை கொடுக்க வேண்டும். இந்த இரண்டு வார்த்தைகளையும் பெரும்பாலும் ஒரே அர்த்தத்தில் பயன்படுத்துகிறார்கள். ஆனால் இது ஒரு சமையல் குறிப்பையும், ரெசிபி, சமைத்து முடிக்கப்பட்ட உணவையும், ரெடி டிஷ், குழப்புவதற்குச் சமம். மதம் என்பது அதன் சார அம்சத்தில் ஒரு கட்டமைக்கப்பட்ட அமைப்பு, ஆர்கனைஸ்ட் சிஸ்டம்.
நூற்றாண்டுகளாக கட்டப்பட்ட ஒரு பெரிய உறுதியான வீட்டை கற்பனை செய்து பாருங்கள். இந்த வீட்டுக்கு ஒரு அஸ்திவாரம், ஃபவுண்டேஷன் உண்டு. அதுதான் மதக் கோட்பாடுகள், டாக்மாஸ். அதாவது எந்தவிதமான ஆதாரமும் இல்லாமல் நம்பிக்கையின் அடிப்படையில் ஏற்றுக்கொள்ளப்படும் கொள்கைகளின் தொகுப்பு. உதாரணமாக, கிறிஸ்தவத்தில் உள்ள திரித்துவக் கோட்பாடு, ட்ரினிட்டி, அல்லது கன்னி உற்பவக் கோட்பாடு, இம்மாக்குலேட் கன்செப்ஷன். வீட்டுக்குச் சுவர்கள், வால்ஸ் உண்டு. அவை பைபிள், குரான், தோரா போன்ற புனித நூல்கள், சேக்ரெட் டெக்ஸ்ட்ஸ். அவற்றில் விதிகள், வரலாறுகள் மற்றும் கட்டளைகள் அடங்கியுள்ளன. கூரை, ரூஃப் என்பது நிறுவன அமைப்பு, இன்ஸ்டிடியூஷனல் ஸ்ட்ரக்சர், அதாவது தேவாலயம், மசூதி, ஜெப ஆலயம் போன்றவை. இவற்றில் போப், இமாம்கள், ரப்பிகள் போன்ற அதிகாரப் படிநிலைகள், ஹைரார்கி உள்ளன. இந்த கட்டமைப்பு மத போதனையை பாதுகாத்து அதை மக்களிடையே பரப்புகிறது. ஜன்னல்களும் கதவுகளும், விண்டோஸ் அண்ட் டோர்ஸ், சடங்குகள் மற்றும் சம்பிரதாயங்கள், ரிச்சுவல்ஸ் அண்ட் செரமோனிஸ், திருமுழுக்கு, பாப்டிசம், தொழுகை, நமாஸ், சலாத், ஷப்பாத் போன்றவை. இவை புனிதமான இடத்துக்குள் நுழைவதற்கான வழிகள் மற்றும் இறைவனுடன் தொடர்பு கொள்வதற்கான முறைகள். இறுதியாக, இந்த வீட்டில் வாழ்பவர்கள் மக்கள், அதாவது பொதுவான நம்பிக்கைகள் மற்றும் நடைமுறைகளால் பிணைக்கப்பட்ட விசுவாசிகளின் சமூகம், கம்யூனிட்டி ஆஃப் பிலீவர்ஸ். இவ்வாறாக, மதம் ஒரு ஆயத்த வரைபடத்தை, ரெடிமேப், அதாவது வாழ்க்கைக்கான ஒரு விரிவான வழிகாட்டியை வழங்குகிறது. எதை நம்ப வேண்டும், எப்படி பிரார்த்தனை செய்ய வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும், என்ன சாப்பிட வேண்டும், யாருடன் உறங்க வேண்டும் என அனைத்தையும் அது உங்களுக்குச் சொல்கிறது. இது ஒரு கட்டமைக்கப்பட்ட கூட்டுப்பாதை, கலெக்டிவ் பாத். இது ஒருமித்த உணர்வு, சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங், தெளிவு மற்றும் சமூகத்தின் ஆதரவு ஆகியவற்றை வழங்குகிறது. உலகெங்கிலும் உள்ள மில்லியன் கணக்கான மக்களுக்கு இந்த அமைப்பு அளவிட முடியாத ஆறுதலையும் அர்த்தத்தையும் தருகிறது. ஆனால் எந்தவொரு வீட்டையும் போலவே இதற்கும் சில விதிமுறைகள் உண்டு. அந்த விதிகளின்படி இதில் வாழ எல்லோரும் தயாராக இல்லை அல்லது விரும்பவில்லை. இது புறம்பான, விதிக்கப்பட்ட ஒரு பாதையாகவும், எக்ஸ்டர்னல் பிரெஸ்கிரிப்ட் பாத், அதை ஒருவர் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். உதாரணமாக, கத்தோலிக்க மதம், கேத்தலிசிசம், போப் ஆண்டவர் முதல் பங்குத் தந்தை வரையிலான அதன் தெளிவான அதிகாரப் படிநிலைகள், கட்டாயத் திருவருட் சாதனங்கள், சாக்ரமெண்ட்ஸ் மற்றும் நியமனச் சட்டங்கள், கனானிக்கல் லா ஆகியவற்றுடன் வாழ்க்கையின் அனைத்து கேள்விகளுக்கும் ஆயத்தமான பதில்களின் தொகுப்பை வழங்கும் கட்டமைக்கப்பட்ட அமைப்புக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். இப்போது நாம் ஆன்மீகம் என்றால் என்ன என்று பார்ப்போம். மதம் என்பது உங்களுக்காக கட்டப்பட்ட ஒரு வீடு என்றால், ஆன்மீகம் என்பது திசைகாட்டி போன்றது. அத்துடன் நீங்கள் உங்கள் சொந்த தங்குமிடத்தை அமைத்துக் கொள்வதற்கோ அல்லது இந்த உலகத்தில் பயணிக்கவோ உதவும் கருவிகளின் தொகுப்பு அது. ஆன்மீகம் என்பது முற்றிலும் தனிப்பட்ட, உள்நோக்கிய தேடல். அது ஒரு கச்சிதமான அமைப்பு அல்ல, மாறாக அது ஒரு தொடர்ச்சியான செயல்முறை. இதன் மையத்தில் இருப்பது மதக் கோட்பாடுகள், டாக்மா அல்ல, மாறாக தனிப்பட்ட அனுபவங்களும் உணர்வு பூர்வமான உள் ஈடுபாடும்தான். அது இயற்கையின் பிரம்மாண்டத்தைக் கண்டு நாம் கொள்ளும் பிரமிப்பாக இருக்கலாம், தியானத்தின் போது பிரபஞ்சத்துடன் ஒன்றிணைந்து விட்ட உணர்வாக இருக்கலாம், அல்லது ஒரு இசைத் துணுக்கை கேட்ட பிறகு திடீரென வரும் ஆழமான புரிதலாக இருக்கலாம், இல்லை ஒரு உயிரினத்தின் மீது எழும் கருணையாக கூட இருக்கலாம். ஆபிரகாமிய மதங்களைப் போல ஆன்மீகத்துக்கு ஒரு குறிப்பிட்ட தனிப்பட்ட கடவுள் மீது நம்பிக்கை இருக்க வேண்டிய அவசியமில்லை. இது ஒரு அருவமான சக்தி, பிரபஞ்ச ஆற்றல், எல்லையற்ற அறிவு அல்லது வாழ்க்கையின் மீது உள்ள நம்பிக்கை, ஏன் எல்லாவற்றுக்கும் இடையேயான ஆழமான தொடர்பை குறிப்பதாக கூட இருக்கலாம். மதத்தில் இருக்கும் தயாரான வரைபடம் போல இல்லாமல், ஆன்மீகத்தில் நீங்கள்தான் உங்கள் வரைபடத்தை தயாரிக்கிறீர்கள். இங்குள்ள முக்கிய கேள்விகள், நான் எதை நம்ப வேண்டும் என்பதில்லை. மாறாக, நான் என்ன உணர்கிறேன், எனக்கு எது அர்த்தமுள்ளது, எனது முக்கிய மதிப்புகள் என்ன, நானும் உலகமும் இணக்கமாக வாழ்வது எப்படி என்பவைதான். வெளிப்புற அதிகாரங்களான மத குருமார்கள் அல்லது புனித நூல்களுக்கு பதிலாக உங்கள் சொந்த உள் அனுபவம், உள்ளுணர்வு மற்றும் மனசாட்சிதான் முக்கிய அதிகாரமாக மாறுகிறது. விதிக்கப்பட்ட சடங்குகளை பின்பற்றுவதற்கு பதிலாக ஒருவர் தமக்கான சொந்த சடங்குகளை உருவாக்க முடியும். உதாரணமாக,
அமைதியான சூழலில் முழுமையாக அந்த தருணத்திலிருந்து அருந்தும் ஒரு கப் காஃபி பலருக்கு ஞாயிறு தேவாலய சேவைக்குச் செல்வதை விட அதிக முக்கியத்துவம் வாய்ந்த தனிப்பட்ட சடங்காக இருக்கலாம். சுருங்கச் சொன்னால், ஆன்மீகம் என்பது விதிகளை பின்பற்றுவது அல்ல, அது கேள்விகளை கேட்பதுதான். இது பின்தொடர்பவரின் பாதை அல்ல, ஆய்வாளரின் பாதை. இது எளிதானது என்று அர்த்தமல்ல, மாறாக இதற்கு அதிக பொறுப்பு, சுய ஆய்வு மற்றும் தைரியம் தேவை. ஏனென்றால் எல்லா பதில்களையும் நீங்கள் பழங்கால நூல்களில் அல்ல, உங்களுக்குள்ளேயே தேட வேண்டியுள்ளது. இது உள்நோக்கிய, தனிப்பட்ட மற்றும் பெரும்பாலும் பிரத்யேகமான ஒரு வழிபாதை. நாம் இப்போது வரலாற்றை பற்றி பேசிக் கொண்டிருப்பதால் இந்த பிரிவினைக்கான தத்துவார்த்த வேர்கள் என்ன என்பதை இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்க்கலாம். 21ஆம் நூற்றாண்டில் பிறந்ததல்ல. மேற்கத்திய பண்பாட்டில் இந்த சிந்தனையை ஆழமாக வளர்க்கத் தொடங்கியவர்களில் முதன்மையானவர்கள் ஞானமளிப்பு காலத்தின் தத்துவ ஞானிகள்தான். அவர்கள் அனைவரும் நாத்திகர்களாக இருக்கவில்லை. அவர்களில் பலர் டீஸ்ட்கள், டீஸ்ட்ஸ், அதாவது பிரபஞ்சத்தை ஒரு கடிகார இயந்திரம் போல வடிவமைத்துவிட்டு அதன் பிறகு அதன் விவகாரங்களில் தலையிடாத ஒரு படைப்புக் கடவுளை நம்பியவர்கள். அவர்களுக்கு அறிவைப் பெறுவதற்கான முக்கிய கருவி பகுத்தறிவுதான். அது தெய்வீகத்தை புரிந்து கொள்வதற்கும் பொருந்தும். உலகளாவிய ஒழுக்க விதிகளை பைபிளில் எழுதப்பட்டிருக்கும் வெளிப்பாடுகளிலிருந்து மட்டுமல்லாமல் தர்க்கம், லாஜிக் மற்றும் இயற்கையை கவனிப்பதன் மூலமாகவும் கண்டறியலாம் என்று அவர்கள் நம்பினார்கள். அவர்கள் குருட்டு நம்பிக்கை, மதப்போர்கள் மற்றும் மக்களின் மனதின் மீதான தேவாலயத்தின் அதிகாரத்தை கடுமையாக விமர்சித்தனர். இது அதிகாரப்பூர்வ நிறுவனங்களை தவிர்த்துவிட்டு உயர்ந்தவற்றுடன் தொடர்பு கொள்ள முடியும் என்ற எண்ணத்திற்கு ஏற்பட்ட முதல் வலுவான உந்துதலாக இருந்தது. ஆனால் தனிநபர் ஆன்மீகத்தின் உண்மையான எழுச்சி 19ஆம் நூற்றாண்டில் அமெரிக்காவில் டிரான்சென்டென்டலிசம் என்ற இயக்கத்தின் மூலம் ஏற்பட்டது. ரால்ப் வால்டோ எமர்சன், ஹென்றி டேவிட் தோரோ மற்றும் மார்கரெட் ஃபுல்லர் போன்ற சிந்தனையாளர்கள் மதம் சாராத ஆன்மீகத்தின் உண்மையான தீர்க்கதரிசிகளாக மாறினர். எமர்சன் தனது செல்ஃப் ரிலாயன்ஸ், தன்னைச் சார்ந்து நிற்றல் என்ற கட்டுரையில் ஒவ்வொரு தனி மனிதனும் பாரம்பரியங்களை கண்மூடித்தனமாக பின்பற்றாமல் தங்கள் உள் உணர்வையும் தனித்துவமான உலகக் காட்சியையும் நம்ப வேண்டும் என்று வலியுறுத்தினார். அவர் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் தெய்வீகமான ஒன்று இருக்கிறது என்று எழுதினார். தோரோ இன்னும் ஒரு படி மேலே சென்று வால்டன் குளத்தின் வால்டன் பாண்ட் அருகே ஒரு குடிலில் 2 ஆண்டுகள் தங்கியிருந்தார். அவர் தனிமையிலும் இயற்கையுடனான தொடர்பிலும் உண்மையைத் தேடி ஒரு எளிய வாழ்க்கையை வாழ விரும்பினார். அவரது வால்டன் அல்லது காட்டில் வாழ்க்கை, வால்டன் ஆர் லைஃப் இன் த வுட்ஸ் என்ற புத்தகம் ஆடம்பரமான தேவாலய சடங்குகளில் அல்லாமல் எளிமையிலும் இயற்கையான தன்மையிலும் ஆன்மீகத்தை தேடும் அனைவருக்கும் ஒரு புனித நூலாக மாறியது. டிரான்சென்டென்டலிஸ்டுகள் கடவுள் எல்லா இடங்களிலும், ஒவ்வொரு மரத்திலும், ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கிறார் என்றும் அவருடன் தொடர்பு கொள்ள மத்தியஸ்தர்கள் தேவையில்லை என்றும் நம்பினார்கள். அக்காலத்திற்கு மிகவும் துணிச்சலான மற்றும் புரட்சிகரமான அவர்களின் இந்த யோசனைகள் ஆன்மீகத்தை ஒரு தனிப்பட்ட அந்தரங்கப் பயணமாக புரிந்து கொள்வதற்கான வலுவான அடித்தளத்தை அமைத்தன. சரி, வரலாறு மற்றும் தத்துவம் பற்றி பேசிவிட்டோம். ஆனால் இந்த காலகட்டத்தில் மட்டும் ஏன் இவ்வளவு பேர் இந்த வழியை தேர்ந்தெடுக்கிறார்கள்? இந்த காரியத்தின் உளவியலுக்குள் சற்று ஆழமாக பார்க்கலாம். ஒழுங்கமைக்கப்பட்ட மதத்தை பார்த்து நன்றி, ஆனால் எனக்கு இது வேண்டாம் என்று சொல்லும் அளவிற்கு இன்றைய நவீன மனிதனை தன்னாட்சி பயணத்தில், அதாவது சுயாதீனமான பயணத்தில் செல்லத் தூண்டுவது எது? இதற்கான காரணங்கள் பல உள்ளன, மேலும் அவை மிகவும் ஆழமானவை. முதலாவது, அநேகமாக மிகவும் பொதுவான காரணம், எதிர்மறையான தனிப்பட்ட அனுபவம். பலருக்கு மதம் என்பது ஒருவித வலியுடனும் அதிர்ச்சியுடனும் தொடர்புடையதாக இருக்கிறது. இது குற்ற உணர்வு மற்றும் பயத்தை அடிப்படையாகக் கொண்ட கடுமையான வளர்ப்பு முறையால் இருக்கலாம், அல்லது மதத் தலைவர்கள் மத்தியில் காணப்படும் பாசாங்குத்தனம், அல்லது சில சமயங்களில் வன்முறை சார்ந்த அனுபவங்களாக கூட இருக்கலாம். அன்பு மற்றும் ஒளியை கொண்டுவர வேண்டிய ஒரு அமைப்பு வலி மற்றும் ஏமாற்றத்தை மட்டுமே அளிக்கும்போது மனிதன் இயல்பாகவே அதை விட்டு விலகிச் செல்கிறான். ஆனால் ஓர் அர்த்தத்தை தேடும், தன்னை விட பெரிய ஒன்றோடு இணைந்திருக்க வேண்டும் என்ற தேவை மட்டும் மறைவதில்லை. அதனால் அவன் மீண்டும் காயப்படாமல் இருக்க தனக்குத் தேவையானதை வேறு எங்கோ
தன் சொந்த நிபந்தனைகளின் பேரில் தேட ஆரம்பிக்கிறான். இரண்டாவது முக்கியமான காரணம் மதக் கோட்பாடுகளில் காணப்படும் அறிவு சார்ந்த உடன்பாடின்மை. அறிவியல் மற்றும் விமர்சன சிந்தனையின் சகாப்தத்தில் வளர்ந்த ஒரு நவீன மனிதன் அறிவியல் தரவுகளுக்கு அல்லது சாதாரண தர்க்கத்திற்கு முரணான கூற்றுக்களை கண்மூடித்தனமாக ஏற்க முடிவதில்லை. பேசும் பாம்புகள், உலகளாவிய வெள்ளம் அல்லது கன்னித்தன்மைக்கு பிந்தைய பிறப்பு போன்ற கதைகள் அவனுக்கு வெறும் பழங்கால கட்டுக்கதைகளாக மட்டுமே தோன்றலாம். அவற்றை அவன் ஒரு கலாச்சார பாரம்பரியமாக மதிக்கலாம், ஆனால் அவற்றை அடிப்படையாகக் கொண்டு தன் உலகக் கண்ணோட்டத்தை உருவாக்க முடியாது. அதோடு மட்டுமல்லாமல் பல மதக் கோட்பாடுகள் தார்மீக ரீதியாக காலாவதியாகிவிட்டன போலத் தெரிகின்றன. உதாரணமாக, சில மதங்கள் பெண்கள், LGBTQ சமூகத்தினர் அல்லது பிற நம்பிக்கைகளைக் கொண்ட மக்களை நடத்தும் விதம். மூன்றாவது காரணம் தனிப்பட்ட சுதந்திரம் மற்றும் உண்மைத்தன்மைக்கான ஆசை. தனிநபர் சிறப்பு பெரிதும் மதிக்கப்படும் நமது கலாச்சாரத்தில் அனைவருக்கும் பொதுவான விதிகளை பின்பற்றும் யோசனை பலருக்கு மூச்சுத் திணறல் ஏற்படுத்துவது போல் தெரிகிறது. மக்கள் எதை நம்புவது, எப்படி வாழ்வது என்பதை தாங்களாகவே தீர்மானிக்க விரும்புகிறார்கள். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் முற்றிலும் மாறுபட்ட கலாச்சாரத்தில் உருவாக்கப்பட்ட ஏற்கனவே தயாரான மதிப்பை ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக தங்கள் தனிப்பட்ட அனுபவங்களை பிரதிபலிக்கும் ஒரு மதிப்பின் அமைப்பை உருவாக்க அவர்கள் விரும்புகிறார்கள். இது வெறும் கலகம் செய்வதற்காகச் செய்யும் எதிர்ப்பு அல்ல, தன்னுடன் இணக்கமாக வாழ வேண்டும் என்ற ஆழமான விருப்பமாகும். இது வெளிப்புற அதிகாரத்தை நிராகரித்து அதற்கு பதிலாக உள் அதிகாரமான தமது மனசாட்சி, இதயம் மற்றும் பகுத்தறிவு ஆகியவற்றை ஏற்றுக்கொள்வதாகும். அறிவியலைப் பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? பலரும் அறிவியலும் ஆன்மீகமும் ஒன்றோடு ஒன்று சேராத பரம வைரிகள் போல, எண்ணெயும் தண்ணீரும் போல இருப்பதாக நினைக்கிறார்கள். அறிவியல் உண்மைகள், பௌதீக உலகம், புறநிலைத்தன்மை, அப்ஜெக்டிவ் பற்றியது என்றும், ஆன்மீகம் உணர்வுகள், நம்பிக்கை, அகநிலைத்தன்மை, சப்ஜெக்டிவ் பற்றியது என்றும் வாதிடுகின்றனர். ஆனால் உண்மையில் அதுதானா உண்மை? கடந்த சில பத்தாண்டுகளாக இந்த இரண்டு உலகங்களுக்கும் இடையே ஒரு ஆச்சரியமான நெருக்கம் உருவாகியுள்ளது. இது ஒரு முக்கிய கட்டுக்கதையை உடைக்கிறது. அதாவது, ஆன்மீகவாதியாக இருப்பது அறிவியலுக்கு எதிரானது என்ற எண்ணத்தை இது பொய்யாக்குகிறது. நரம்பியல் உயிரியலை, நியூரோபயாலஜி பற்றி பார்ப்போம். செயல்பாட்டு காந்த அதிர்வு இமேஜிங் (fMRI) போன்ற தொழில்நுட்பங்களைப் பயன்படுத்தி தியானம் செய்யும் அல்லது ஒருவித உள்ளுணர்வு அனுபவத்தில் மிஸ்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் ஒருவரின் மூளைக்குள் விஞ்ஞானிகள் இப்போது நேரடியாக பார்க்க முடியும். அவர்கள் என்ன பார்க்கிறார்கள்? நரம்பியல் விஞ்ஞானி ரிச்சர்ட் டேவிட்சன் போன்றவர்கள் நடத்திய ஆய்வுகள் நீண்ட கால விழிப்புணர்வு தியான பயிற்சி மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் மூளையின் அமைப்பு மற்றும் செயல்பாட்டில் உண்மையான அளவிடக்கூடிய மாற்றங்களை ஏற்படுத்துகின்றன என்று நிரூபித்துள்ளன. தியானம் செய்பவர்களுக்கு கவனம், சுய விழிப்புணர்வு மற்றும் இரக்கம் ஆகியவற்றுடன் தொடர்புடைய பகுதிகளான முன் தலச்சிறை, ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் மற்றும் இன்சுலா போன்றவற்றில் சாம்பல் நிறப்பொருளின் கிரே மேட்டர் அடர்த்தி அதிகரிக்கிறது. அதே நேரத்தில் பயம் மற்றும் பதட்டத்தின் மையமான அமில்கடலா எமிக்டாலா பகுதியில் செயல்பாடு குறைகிறது. இது வெறுமனே தான் அமைதியாகிவிட்டதாக ஒருவர் உணர்வது அல்ல. இவை புறநிலையான உடலியல் மாற்றங்கள், அப்ஜெக்டிவ் பிசியோலாஜிக்கல் சேஞ்சஸ். மற்றொரு அற்புதமான ஆய்வுத்துறை என்னவென்றால், ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் பல்கலைக்கழகம் போன்ற மதிப்புமிக்க நிறுவனங்களில் நடத்தப்படும் மனோதத்துவ மருந்துகள் சைக்கடெலிக்ஸ் பற்றிய ஆராய்ச்சியாகும். கடுமையான மருத்துவ கண்காணிப்பின் கீழ் பங்கேற்பாளர்களுக்கு மந்திர காளான்களில் உள்ள செயலாக்கப் பொருளான சிலோசைபின் வழங்கப்படுகிறது. அவர்களில் பெரும்பாலானோர் ஆழமான உள்ளுணர்வு அனுபவத்தை, அதாவது எல்லாவற்றுடனும் ஒன்றிணைந்த உணர்வு, அகங்காரம் மறைதல், புனிதமான உணர்வு போன்றவற்றை அனுபவிப்பதாக கூறுகின்றனர். இந்த அனுபவம் பெரும்பாலும் ஒருவரின் ஆளுமையில் நீண்ட கால நேர்மறையான மாற்றங்களுக்கு வழிவகுக்கிறது. மக்கள் அதிக வெளிப்படையானவர்களாக, அன்பானவர்களாக, மரணத்தைப் பற்றி குறைவாக அஞ்சுபவர்களாக மாறுகிறார்கள். இங்கும் மூளையில் என்ன நடக்கிறது என்பதை விஞ்ஞானிகள் பார்க்கிறார்கள். இந்த மனோதத்துவ பொருட்கள் நமது அகங்காரத்திற்கு பொறுப்பான இயல்பு நிலை முறை பிணையத்தை டிஃபால்ட் மோடு நெட்வொர்க் (DMN) தற்காலிகமாக செயலிழக்கச் செய்து மூளையின் பல்வேறு பிரிவுகள்
ஒன்றோடொன்று மிகவும் சுதந்திரமாக தொடர்பு கொள்ள அனுமதிக்கின்றன. இதன் மூலம் அறிவியல் ஆன்மீகத்தை மறுக்கவில்லை, மாறாக அதற்கு ஒரு உடலியல் தளத்தை பிசியோலாஜிக்கல் சப்ஸ்ட்ராட்டும் கண்டுபிடிக்கத் தொடங்குகிறது. ஆன்மீக அனுபவங்கள் கற்பனையானவை அல்ல, மாறாக அவை ஆய்வு செய்யக்கூடிய உண்மையான உணர்வு நிலைகள் என்றும் அவை நமது நல்வாழ்வில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன என்றும் அறிவியல் காட்டுகிறது. இப்போது மதத்தை விட்டு விலகி ஆன்மீக பயணத்தை தேர்வு செய்பவர்கள் மீது வைக்கப்படும் மிகவும் பொதுவான குற்றச்சாட்டுகளில் ஒன்றை பற்றி பார்ப்போம். அது என்னவென்றால், உங்களுடைய ஆன்மீகம் என்பது வெறும் சுயநலம்தான். இது ஒரு வசதியான எனக்கான மதம். இதில் நீங்களே உங்களுக்கு கடவுளாக இருக்கிறீர்கள். உங்கள் விருப்பப்படி எல்லாவற்றையும் செய்கிறீர்கள். யாருக்கும் எந்த கணக்கும் சொல்ல வேண்டியதில்லை. இது அழகான பெயரிடப்பட்ட சுய விருப்பப்போக்கு மட்டும்தான். பாரம்பரிய மதங்களை பின்பற்றுபவர்களிடமிருந்து இந்த குற்றச்சாட்டை நாம் அடிக்கடி கேட்கலாம். வெளிப்படையாக பார்த்தால் இது நம்பக்கூடியதாகவே தோன்றும். உங்களை தீர்ப்பளிக்கும் வெளிச்சக்தி கொண்ட கடவுள் இல்லை, பொறுப்பை கேட்க ஒரு சமூகம் இல்லை என்றால் இந்த மொத்த பயணமும் ஆன்மீக ரீதியான சுய வணக்கமாக ஸ்பிரிச்சுவல் நார்சிசிசம் மாறிவிடாதா? வாருங்கள், இதை பற்றி ஆழமாக ஆராய்வோம். இந்த குற்றச்சாட்டு ஒரு முக்கிய அம்சத்தை தவறவிடுகிறது. உண்மையான ஆழமான ஆன்மீகம் என்பது எப்போதும் எனக்கு நன்றாக இருக்கிறது என்று உணர்வது அல்ல. இது ஆத்மாவின் ஸ்பா சென்டர் அல்ல, மாறாக இது பெரும்பாலும் கடினமானதும் அசௌகரியமானதுமான ஒரு சுய அறிவின் பாதையாகும். இது உங்களது இருண்ட மூளைகளை உற்று பார்க்கவும், உங்கள் பலவீனங்களை ஒப்புக்கொள்ளவும், உங்கள் காயங்களை சரி செய்யவும் தைரியம் தேவைப்படும் ஒரு பயணமாகும். வெறுமனே விதிகளை பின்பற்றுவதை விட இதற்கு அதிக தனிப்பட்ட பொறுப்பு தேவைப்படுகிறது. ஏனென்றால் நீங்கள் குற்றத்தை மாற்றிக் கொடுக்கவோ அல்லது வேறொருவர் பெயரால் மன்னிப்பை பெறவோ யாரும் இல்லை. மேலும் பெரும்பாலான ஆன்மீக பாதைகளின் மதங்களைப் போலவே மையமாக இருப்பது நமது சிறிய நான், ஈகோ என்ற எல்லையை தாண்டி வெளியே வரும் மறு உருமாற்றம், டிரான்செண்டன்ஸ் என்ற கருத்தாகும். ஆன்மீக வளர்ச்சியின் முக்கிய விளைவு என்பது அகந்தையின் வலுவடைதல் அல்ல, மாறாக அதன் பலவீனமடைதல் அல்லது மறைந்து போவதுதான். ஒரு நபர் தியானத்தின் மூலமாகவோ, இயற்கையுடனான தொடர்பு மூலமாகவோ அல்லது கருணையுள்ள செயல்பாட்டின் மூலமாகவோ மற்றவர்களுடனும் விலங்குகளுடனும் பூமியுடனும் தனது ஆழமான தொடர்பை உணர ஆரம்பிக்கும்போது அவருடைய சுயநல விருப்பங்கள் இரண்டாம் நிலைக்குச் சென்று விடுகின்றன. மற்றவர்களுக்கு இழைக்கப்பட்ட தீங்கு என்பது தனக்கு இழைக்கப்பட்ட தீங்குதான் என்பதை அவர் புரிந்து கொள்கிறார். ஏனெனில் நாம் அனைவரும் ஒன்றின் பாகங்கள். சுயநலத்தை மையமாகக் கொண்ட பார்வையை விட்டு விலகி சுற்றுச்சூழல் நலன் அல்லது மனித நலப்பார்வை வருகிறது. இவர்களின் நோக்கம் மறுமையில் தனிப்பட்ட இரட்சிப்பு அல்ல, மாறாக இங்கேயும் இப்போதுமுள்ள வாழ்விற்கு சேவை செய்வதேயாகும். மதச்சார்பற்ற பல ஆன்மீகவாதிகள் தீவிர தன்னார்வலர்களாகவும் சுற்றுச்சூழல் பாதுகாவலர்களாகவும் சமூக நீதிக்காக போராடுபவர்களாகவும் இருக்கின்றனர். தெய்வீக தண்டனையை பற்றிய பயத்தின் அடிப்படையில் அமைந்த ஒருவரின் ஒழுக்க நெறிமுறை கருவியை விட இரக்கம் மற்றும் ஒன்றோடொன்று இணைந்த உணர்வின் அடிப்படையில் அமைந்த அவர்களின் தார்மீக கருவி பல நேரங்களில் நம்பகமானதாகவே இருக்கிறது. ஆகவே ஆன்மீகம் என்பது சுயநலம் என்ற இந்த கருத்து ஒரு தவறான புரிதலாகும். இது தனிப்பட்ட ஆன்மீக பயணத்தை அகந்தையை மையமாகக் கொண்ட இலக்குடன் குழப்பிக் கொள்கிறது. சரி, நாம் கோட்பாட்டை பற்றி நிறைய பேசுகிறோம், ஆனால் இது நடைமுறையில் எப்படி இருக்கும்? இந்த பயணத்தில் மக்கள் என்னென்ன கருவிகளை பயன்படுத்துகிறார்கள்? மிகவும் அடிப்படையான மற்றும் பிரபலமான ஒரு பயிற்சி, நிறைவுணர்வு, மைண்ட்ஃபுல்னஸ் பற்றி பார்ப்போம். பலரும் இந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கிறார்கள், ஆனால் பெரும்பாலும் அதை தவறாக புரிந்து கொள்கிறார்கள். நிறைவுணர்வு என்பது சும்மா ஆசுவாசப்படுத்திக் கொள்வதோ அல்லது மனதிலிருந்து எண்ணங்களை நீக்க முயற்சிப்பது என்பதோ அல்ல. நிச்சயமாக இது எந்த மாயவித்தையும் இல்லை. இது மிகவும் துல்லியமான குறிப்பிட்ட ஒரு திறமை. இதை உடற்பயிற்சி கூடத்தில் ஒரு தசைக்கு பயிற்சி அளிப்பது போல நாம் பயிற்சி செய்ய முடியும், பயிற்சி செய்ய வேண்டும். அதன் சாராம்சத்தில் நிறைவுணர்வு என்பது எந்தவித தீர்ப்பும் இல்லாமல் உங்கள் கவனத்தை நிகழ்காலத்தை நோக்கி திருப்புவது ஆகும். கேட்க எளிமையாக இருக்கலாம், ஆனால் முயற்சி செய்து பாருங்கள். இப்போதே உட்கார்ந்து
ஒரு நிமிடத்திற்கு உங்கள் மூச்சு விடுவதை மட்டும் கவனியுங்கள். உங்கள் மனம் எவ்வளவு வேகமாக கடந்த காலத்திற்கும் எதிர்காலத்திற்கும் வேலைப்பட்டியலுக்கும் கவலைகளுக்கும் கற்பனைகளுக்கும் அலைந்து திரியும் என்பதை நீங்கள் கண்டு ஆச்சரியப்படுவீர்கள். நமது மனம் என்பது எண்ணங்களை உற்பத்தி செய்யும் ஒரு இயந்திரம். பெரும்பாலான நேரங்களில் நாம் அந்த எண்ணங்களின் ஓட்டத்திலேயே முற்றிலும் ஒன்றிவிடுகிறோம். நாம் அதை கட்டுப்படுத்துவது இல்லை, அதுதான் நம்மை கட்டுப்படுத்துகிறது. நிறைவுணர்வு பயிற்சி என்பது அந்த கட்டுப்பாட்டை மீண்டும் நம்மிடம் கொண்டு வரும் ஒரு வழி. பாரம்பரிய நிறைவுணர்வு தியானத்தில் ஒரு வசதியான நிலையில் உட்கார்ந்து உங்கள் கவனத்தை ஒரு பொருளின் மீது, பொதுவாக மூச்சு விடும்போது ஏற்படும் உணர்வுகளின் மீது செலுத்துவீர்கள். உங்கள் மனம் திசை திரும்பும்போது அது ஆயிரக்கணக்கான முறை திசை திரும்பும். உங்கள் வேலை உங்களை திட்டிக் கொள்வது அல்ல, மாறாக அதை மென்மையாகவும் நட்புடனும் கவனித்து கவனத்தை மீண்டும் மூச்சின் பக்கம் திருப்புவதுதான் உங்கள் பணி. இவ்வாறு ஒவ்வொரு முறை திரும்பக் கொண்டு வரும்போதும் உங்கள் கவனத் தசைக்கு நீங்கள் ஒரு மீண்டும் செய்தலை ரெப்படிஷன் செய்கிறீர்கள். இதன் மூலம் என்ன பலன்? முதலாவதாக, நீங்கள் உங்கள் எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் அவற்றின் அடிமையாக இல்லாமல் ஒரு வெளியிலிருந்து பார்ப்பது போல பார்க்க ஆரம்பிக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் கவலை அல்ல, நீங்கள் உங்கள் கோபம் அல்ல என்பதை புரிந்து கொள்கிறீர்கள். நீங்கள் அவை தோன்றி மறையும் வெளியை உணர்கிறீர்கள். இது அபாரமான சுதந்திரத்தை அளிக்கிறது. இரண்டாவதாக, நீங்கள் உங்கள் வாழ்க்கையை உண்மையாக வாழ ஆரம்பிக்கிறீர்கள். வேலையை பற்றி யோசித்துக் கொண்டே தேநீர் குடிப்பதற்கு பதிலாக நீங்கள் தேநீரின் சுவை, சூடு மற்றும் நறுமணத்தை உணர்ந்து அதை குடிப்பீர்கள். வாழ்க்கை கருப்பு வெள்ளையிலிருந்து வண்ணமயமாக மாறுகிறது. இந்த நடைமுறை பௌத்தத்திலிருந்து மேற்கிற்கு வந்தாலும் இன்று இது முற்றிலும் மதச்சார்பற்ற முறையில் நிறுவனங்கள், பள்ளிகள், மருத்துவமனைகள் மற்றும் இராணுவத்தில் கூட கற்பிக்கப்படுகிறது. மன அழுத்தம், கவலை மற்றும் மனச்சோர்வின் அறிகுறிகளை குறைப்பதில் இதன் செயல்திறன் நூற்றுக்கணக்கான அறிவியல் ஆய்வுகளால் நிரூபிக்கப்பட்டுள்ளது. இது எந்த ஒரு மத நம்பிக்கையையும் பொருட்படுத்தாமல் அனைவருக்கும் அணுகக்கூடிய ஒரு சரியான ஆன்மீக பயிற்சிக்கு சிறந்த உதாரணம். நம்முடைய நடைமுறை கருவிகளின் தொகுப்பில் அடுத்த கட்டத்திற்கு செல்கிறோம். பல ஆன்மீக ஆர்வலர்களுக்கு மிக முக்கியமான இரண்டாவது பயிற்சி என்னவென்றால் இயற்கையுடன் ஆழமான பிணைப்பை ஏற்படுத்துவதுதான். இது புதிதான விஷயமல்ல. மிகத் தொன்மையான காலம் முதலே மக்கள் இயற்கையில் ஒரு புனிதமான இருப்பை உணர்ந்திருக்கிறார்கள். சாமியார்கள், ஷாமன்கள், ட்ரூயிடுகள், தாவோயிஸ்டுகள் மற்றும் நாம் முன்பு குறிப்பிட்ட மீயுயர்வுவாதிகள், டிரான்சென்டென்டலிஸ்ட்ஸ் என அனைவரும் காடுகள், மலைகள், ஆறுகளுடன் உரையாடுவதன் மூலம் ஞானத்தையும் ஆற்றலையும் பெற்றனர். ஆனால் நம் பெரும்பாலானோர் இயற்கையின் தாளங்களில் இருந்து விலகி கான்கிரீட் காடுகளில் வாழும் இன்றைய நவீன உலகில் இயற்கையுடனான இந்த தொடர்புக்கான தேவை மிகவும் தீவிரமாகிறது. இயற்கைக்கு ஏன் இத்தகைய ஆன்மீக சக்தி உள்ளது? முதலாவதாக, அது நம்மை நமது சுயநலமய உலகிலிருந்து வெளியே இழுக்கிறது. நீங்கள் ஒரு மலை உச்சியில் நின்று உங்களுக்கு கீழே பறந்து விரிந்திருக்கும் பள்ளத்தாக்கை பார்க்கும்போது அல்லது இரவில் பால்வெளியை, விண்மீன் மண்டலம் காணும்போது உங்கள் தனிப்பட்ட பிரச்சினைகள், வேலை பற்றிய கவலைகள் அல்லது அன்பானவர்களுடனான சண்டைகள் திடீரென்று அற்பமானதாகத் தோன்றும். இயற்கை நமக்கு ஒரு பரந்த பார்வையை அளிக்கிறது. நம்முடைய சிறிய வாழ்க்கையை விட மிகப்பெரிய மற்றும் மிகவும் பழமையான ஒன்றின் ஒரு பகுதிதான் நாம் என்பதை அது நினைவூட்டுகிறது. உளவியலாளர்களின் ஆய்வுகளின்படி இந்த பிரமிப்பு அல்லது மரியாதைக்குரிய பய உணர்வு நம்மை அதிக தாராள மனப்பான்மை கொண்டவர்களாகவும் இரக்கமுள்ளவர்களாகவும் நம்மை பற்றி மட்டும் கவலைப்படாதவர்களாகவும் ஆக்குகிறது. இரண்டாவதாக, இயற்கை என்பது சுழற்சி மற்றும் ஏற்றுக்கொள்ளுதலின் சிறந்த ஆசிரியர். குளிர்காலத்திற்குப் பிறகு எப்போதும் வசந்தம் வரும் என்பதையும் மரணமும் பிறப்பும் ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்கள் என்பதையும் அது கற்பிக்கிறது. ஒரு பழைய மரம் விழுந்து புதிய வாழ்க்கைக்கு உணவாக மாறுவதை கவனிப்பதன் மூலம் நமது சொந்த வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத மாற்றங்களையும் இழப்புகளையும் ஏற்றுக்கொள்வதை கற்றுக்கொள்ளலாம். இதை எப்படி பயிற்சி செய்வது? ஒரு மாதம் முழுவதுமாக தூரத்து காடுகளுக்குச் செல்ல வேண்டும் என்று அர்த்தமில்லை. சிறிய விஷயங்களில் இருந்து தொடங்கலாம். உங்களுக்கு அருகிலுள்ள பூங்காவைக் கண்டுபிடித்து அங்கே தொலைபேசி, காதணிகள், ஹெட்போன்ஸ் இல்லாமல் சாதாரணமாக நடந்து செல்லுங்கள். உங்கள் பாதங்களுக்கு அடியில் உள்ள மண்ணை உணருங்கள். மரத்தின் பட்டையைத் தொடுங்கள்.
பறவைகளின் ஒலியை கவனியுங்கள். வீட்டுக்குள் செடிகளை வைத்து அவற்றை பராமரிக்கலாம். பருவ கால மாற்றங்களை நீங்கள் வேண்டுமென்றே கவனிக்கலாம். கதிர் திருப்பம், சோல்ஸ்டிஸ் மற்றும் சம இரவு நாட்களை எக்வினாக்ஸ் குறித்து வைக்கலாம். பலருக்கு இதுபோன்ற எளிய செயல்கள் ஒரு வகை தியானமாகவும் நம்மை நிலைநிறுத்திக் கொள்வதற்கும் இந்த பிரபஞ்சத்தில் நமக்கு ஒரு இடம் இருக்கிறது என்பதை உணர்வதற்கும் ஒரு வழியாகவும் மாறுகின்றன. சில சமயங்களில் சூழல் ஆன்மீகம், ஈகோ ஸ்பிரிச்சுவாலிட்டி என்று அழைக்கப்படும் இந்த அணுகுமுறை மிகவும் பிரபலமாகி வருகிறது. ஏனெனில் இது ஆன்மாவை போஷிப்பது மட்டுமல்லாமல் நமது ஒரே வீடான கிரகத்தை பாதுகாக்க நம்மை தூண்டவும் செய்கிறது. எந்தவிதமான கோட்பாடுகளையும் நம்பத் தேவையில்லாத ஆன்மீக அனுபவத்திற்கான மூன்றாவது மிக சக்தி வாய்ந்த வழி கலையும் படைப்புத் திறனுமே ஆகும். ஒரு இசை ஏன் உங்களை கண்ணீர் வரவழைக்கிறது? ஒரு ஓவியம் ஏன் உங்களை அப்படியே ஈர்க்கிறது? ஒரு கவிதை ஏன் உங்கள் இதயத் துடிப்பை அதிகரிக்கிறது என்று என்றாவது யோசித்ததுண்டா? ஏனென்றால் கலையே நம் ஆத்மாவின் மொழி. அது தர்க்கத்தையும் வார்த்தைகளையும் விட ஆழமான மட்டத்தில் நம்முடன் பேசுகிறது. உளவியலாளர் ஆபிரகாம் மாஸ்லோ உச்சகட்ட அனுபவங்கள் என்று அழைத்த தூய ஆனந்தம், ஞானம் மற்றும் உலகத்துடனான முழுமையான ஒருமைப்பாடு போன்ற தருணங்களை அதனால் தூண்ட முடியும். இந்த அனுபவங்கள் சாராம்சத்தில் ஆன்மீகமானவை. மேலும் இந்த வழி இரு வழிகளிலும் செயல்படுகிறது. அதாவது கலையை உணர்பவருக்கும் அதை படைப்பவருக்கும். நீங்கள் பாக் இன் சிம்பொனியை கேட்பதிலோ அல்லது வான் கோக்கின் ஸ்டாரி நைட் ஓவியத்தை உற்று நோக்குவதிலோ முழுமையாக மூழ்கும்போது உங்கள் அகங்காரம் சிறிது நேரம் விலகிச் செல்கிறது. உங்களைப் பற்றியோ உங்கள் பிரச்சினைகளைப் பற்றியோ நீங்கள் யோசிப்பதை நிறுத்துகிறீர்கள். நீங்கள் வெறுமனே இருக்கிறீர்கள். அந்த கலைப்படைப்பும் இருக்கிறது. உங்களை விட பெரிய ஒன்றான கலைஞரின் மேதைமை, உலகளாவிய மனித உணர்ச்சிகள் அல்லது அழகு என்ற ஒன்றோடு தூய பிரசன்னத்தின் மற்றும் இணைப்பின் ஒரு தருணம் நிகழ்கிறது. இது கோவிலில் செய்யும் பிரார்த்தனைக்கு இணையான ஒரு ஆழமான ஆன்மீக அனுபவமாக இருக்கலாம். மறுபுறம் படைப்பின் செயல்முறையே ஒரு சக்தி வாய்ந்த ஆன்மீக பயிற்சியாக இருக்கலாம். ஓட்டம், ஃப்ளோ என்று உளவியலாளர் மிஹை சிக்சென்ட்மிஹாலி குறிப்பிட்ட ஒரு நிலைக்குள் நுழைகிறார்கள். இந்த நிலையில் நேரத்தை பற்றிய உணர்வு மறைந்து சுய உணர்வு விலகி வெறும் செயலும் அதனுடன் முழுமையான இணைவுமே மிஞ்சுகிறது. பல படைப்பாளிகள் தங்களுக்கிடையே ஏதோ ஒரு உச்ச சக்தி செயல்படுகிறது என்றும் தாங்கள் வெறும் வழிகாட்டிகள் என்றும் இதை விவரிக்கிறார்கள். இது கண்டிப்பாக உயர் கலை வடிவமாக இருக்க வேண்டியதில்லை. நீங்கள் அன்புடன் சமைக்கும்போது, தோட்டத்தை பராமரிக்கும்போது, பின்னல் வேலை செய்யும்போது அல்லது நடனமாடும்போது கூட இதை உணரலாம். முழு ஈடுபாட்டுடனும் கவனத்துடனும் செய்யப்படும் எந்த ஒரு செயலும் ஒரு படைப்புச் செயலாகவும் ஒருவித தியான வடிவமாகவும் மாற முடியும். ஆக கலையும் படைப்புத் திறனும் நம் உள் உலகத்தை ஆராய்வதற்கும் வார்த்தைகளால் சொல்ல முடியாததை வெளிப்படுத்துவதற்கும் சாதாரண யதார்த்தத்திற்கு அப்பாற்பட்ட பரலோக விஷயங்களைத் தொடுவதற்கும் முடிவற்ற வாய்ப்புகளை வழங்குகின்றன. சுவர்கள் கேன்வாஸ்களாகவும் இசையானது கிதாரின் ஒலியாகவும் அல்லது குயவர் சக்கரத்தின் சுழலும் சத்தமாகவும் இருக்கும் உங்கள் சொந்த ஆன்மீகக் கோவிலை அமைக்க இது மற்றொரு வழி. மதமும் ஆன்மீகமும் விடை தேடும் மையக் கேள்விகளில் ஒன்று வாழ்க்கையின் அர்த்தமும் நோக்கமும் பற்றியதுதான். மதங்கள் வழக்கமாக இதற்கு ஒரு ஆயத்தமான பதிலைக் கொடுக்கின்றன. உதாரணமாக, கிறிஸ்தவத்தில் வாழ்க்கையின் நோக்கம் என்பது இறைவனுக்குச் சேவை செய்தல், அவரது கட்டளைகளை நிறைவேற்றுதல் மற்றும் சொர்க்கத்தில் மீட்பு பெறுவது. இஸ்லாமியத்தில் அது அல்லாஹ்வுடைய விருப்பத்திற்கு முழுமையாக கீழ்ப்படிவது. இவை வாழ்க்கைக்கு ஒரு தெளிவான திசையை கொடுக்கும் வலிமையான வழிகாட்டிகளாகும். ஆனால் இந்த பதில்களை ஏற்க முடியாதவர் என்ன செய்வது? அவர் இந்த அபத்தமான உலகில் அர்த்தமற்ற வாழ்க்கைக்கு ஆளானவரா? நிச்சயமாக இல்லை. ஆன்மீகவாதியானால் மத நம்பிக்கையற்ற அணுகுமுறை என்ன சொல்கிறதென்றால், அர்த்தத்தை வெளியிலிருந்து, அதாவது மேலே இருந்து வரும் கட்டளைகளில் தேடாமல் வாழ்க்கைக்கு உள்ளேயே தேடுவதுதான். இங்குதான் இருத்தலியல் தத்துவத்தின் மற்றும் உளவியலின் கருத்துக்கள் உதவிக்கு வருகின்றன. ஆல்பர்ட் காம்யூ மற்றும் ஜான் பால் சார்த்தர் போன்ற சிந்தனையாளர்கள் அண்டத்திற்கென்று தனியாக எந்த அர்த்தமும் இல்லை என்று வாதிட்டனர். அர்த்தம் தானாக இல்லை, அதை நாம் உருவாக்க வேண்டும். நாம் இந்த உலகத்தில் தள்ளப்பட்டுள்ளோம் மற்றும் நம்முடைய சுதந்திரமும் அதே சமயம் நம்முடைய பொறுப்பும் நம்முடைய தெரிவுகள் மற்றும் செயல்கள் மூலம்
வாழ்க்கைக்கு அர்த்தத்தை நிரப்புவதுதான். இது பயமுறுத்துவதாக தோன்றலாம், ஆனால் உண்மையில் இது ஒரு வியக்கத்தக்க விடுதலை அளிக்கும் கருத்தாகும். நாம் யாரோ ஒருவரின் விளையாட்டில் உள்ள காய்கள் அல்ல, மாறாக நம்முடைய வாழ்க்கை படத்தை தீட்டும் கலைஞர்கள் என்று இது நமக்குச் சொல்கிறது. நாஜிவதை முகாம்களின் கோரங்களை அனுபவித்த ஆஸ்திரிய உளவியலாளர் விக்டர் ஃப்ராங்கல் லோகோதெரபி, அதாவது அர்த்தத்திற்கான சிகிச்சை என்ற தனது போதனையில் இந்த கருத்தை மேலும் வளர்த்தார். கைதிகளை கவனித்தபோது ஏன் வாழ வேண்டும் என்ற நோக்கம் கொண்டவர்களே பெரும்பாலும் தப்பிப் பிழைத்தார்கள் என்ற முடிவுக்கு அவர் வந்தார். சிலர் தங்கள் குழந்தைகளை பார்க்க விரும்பினர், சிலர் ஒரு புத்தகத்தை எழுதி முடிக்க விரும்பினர். அர்த்தத்தை கண்டடைவதற்கான 3 முக்கிய வழிகளை ஃப்ராங்கல் சுட்டிக்காட்டினார். முதல் வழி படைப்பாற்றல் மற்றும் ஆக்கத்தின் மூலம் உலகிற்கு புதிய ஒன்றை கொண்டு வருவது. இரண்டாவது வழி அனுபவத்தின் மூலம், இன்னொருவர் மீதான அன்பு மூலமாகவோ அல்லது இயற்கையின் கலையின் அழகை உணர்வதன் மூலமாகவோ. மூன்றாவது வழி மிகவும் ஆழமானது, தவிர்க்க முடியாத துயரங்களை நாம் அணுகும் விதம் மூலம். நம்மால் ஒரு சூழ்நிலையை மாற்ற முடியாமல் போனாலும் அதற்கு எப்படி எதிர்வினையாற்றுவது என்பதை தேர்வு செய்யும் சுதந்திரம் நமக்கு உள்ளது. எனவே ஒரு ஆன்மீகவாதிக்கு வாழ்க்கையின் அர்த்தம் என்பது ஒரு புதையலைப் போல கண்டறிய வேண்டிய ஒன்றல்ல, அது கட்டி எழுப்பப்பட வேண்டிய ஒன்று. குழந்தைகளுக்கு கற்பித்தல், மற்றவர்களுக்கு உதவுதல், உலகத்தை புரிந்து கொள்ளுதல், அழகான ஒன்றை படைத்தல் அல்லது தன்னுடைய சிறந்த பதிப்பாக மாற முயற்சிப்பது கூட அர்த்தமாக அமையலாம். இது நிலையான, ஒருமுறை வழங்கப்பட்ட உண்மை அல்ல, மாறாக இது இயக்கமுள்ள, உயிரோட்டமான செயல்முறையாகும். அடுத்து நாம் கேட்க வேண்டிய மிகவும் முக்கியமான கேள்வி என்னவென்றால், அறநெறி பற்றி என்ன செய்வது? கடவுள் நமக்கு கற்பலகைகளில் கட்டளைகளை கொடுக்கவில்லை என்றால், நரக பயம் இல்லை என்றால், அப்படியானால் இஷ்டம் போல எல்லாமே அனுமதிக்கப்பட்டதா? ஆன்மீகத்தில் நாட்டமுள்ள, ஆனால் மத நம்பிக்கையற்ற ஒருவர் நல்லது எது, கெட்டது எது என்று எங்கிருந்து அறிந்து கொள்வார்? அறநெறி என்பது மதமில்லாமல் சாத்தியமே இல்லை என்பது பரவலாக உள்ள ஒரு கட்டுக்கதை. ஆனால் வரலாறும் நவீன காலத்தின் நெறிமுறை கொள்கைகளும் இது உண்மையல்ல என்று காட்டுகின்றன. மதச்சார்பற்ற அல்லது மனிதநேய அறநெறிக்கு அடிப்படை தெய்வ வெளிப்பாடுகள் அல்ல, மாறாக மனிதனின் இயல்பான பண்புகளே, அதாவது பகுத்தறிவு, பச்சாதாபம் மற்றும் பொது நல்வாழ்வுக்கான ஆர்வம். இது எப்படி வேலை செய்கிறது என்று பார்ப்போம். முதலாவது பச்சாதாபம், எம்பத்தி. இது மற்றவர்களின் வலியை நம்முடைய வலியைப் போல உணரக்கூடிய ஒரு உள்ளார்ந்த திறன். நரம்பியல் விஞ்ஞானம், நியூரோசயன்ஸ், நம் மூளையில் கண்ணாடி நரம்பணுகள், மிரர் நியூரான்ஸ் என்று அழைக்கப்படுபவற்றை கண்டறிந்துள்ளது. நாம் ஒரு செயலைச் செய்யும்போது அவை செயல்படுகின்றன. அதே செயலை மற்றவர் செய்வதை பார்க்கும்போதும் கூட அவை செயல்படுகின்றன. பச்சாதாபம் என்பது ஒழுக்கத்தின் உயிரியல் அடித்தளம். மற்ற உயிருக்கு தீங்கு விளைவிப்பது தவறு என்பதை புரிந்து கொள்ள நமக்கு கொலை செய்யாதே என்ற கட்டளை தேவையில்லை. நாம் அதை உணர்கிறோம். இரண்டாவதாக, பகுத்தறிவும் தர்க்கமும். பச்சாதாபத்தின் அடிப்படையில் நாம் ஒரு முழுமையான நெறிமுறை கட்டமைப்பை உருவாக்க முடியும். இதில் மிகவும் பிரபலமான கொள்கை பொன் விதி ஆகும். இது உனக்கு எப்படி நடக்க வேண்டும் என்று நீ விரும்புகிறாயோ அப்படியே மற்றவர்களிடமும் நடந்து கொள் என்று கூறுகிறது. சுவாரஸ்யமாக, இந்த விதி கிட்டத்தட்ட எல்லா கலாச்சாரங்கள் மற்றும் மதங்களிலும் ஏதோ ஒரு வடிவில் உள்ளது. இது அதன் உலகளாவிய தன்மையை காட்டுகிறது, ஆனால் இதை செயல்படுத்த கடவுள் நம்பிக்கை தேவையில்லை. ஒரு எளிய மனச்சோதனை போதும். நான் திருடப்படுவதை விரும்புவேனா? இல்லை. அப்படியானால் நானும் திருடக்கூடாது. நான் ஏமாற்றப்படுவதை விரும்புவேனா? இல்லை. அப்படியானால் நானும் நேர்மையாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக, பொது நல்வாழ்வுக்கான ஆர்வம். மதச்சார்பற்ற அறநெறி பெரும்பாலும் பின்விளைவுகளை கருத்தில் கொள்வதாகவும் கான்சிக்வென்ஷலிஸ்ட், அதாவது ஒரு செயல் அதன் விளைவுகளைக் கொண்டே மதிப்பிடப்படுகிறது. அதிக எண்ணிக்கையிலான மக்களுக்கு அதிக மகிழ்ச்சியையும் குறைந்த துன்பத்தையும் தரும் செயல் நல்ல செயலாக கருதப்படுகிறது. பயன்பாட்டுவாதம், யூட்டிலிட்டேரியனிசம் என்று அறியப்படும் இந்த கருத்து நம்மை பற்றி மட்டுமல்லாமல் நம்முடைய செயல்கள் ஒட்டுமொத்த சமூகத்தை எவ்வாறு பாதிக்கிறது என்பதையும் சிந்திக்கக் கோருகிறது. ஆகையால்
ஆன்மீகத்தில் உள்ள ஒருவரின் அறநெறி என்பது தண்டனைக்கான பயத்திலோ அல்லது மறு உலகில் கிடைக்கும் வெகுமதிக்கான ஆசையிலோ வேரூன்றவில்லை. மாறாக, இந்த பூமியில் ஒன்றாக வாழ்வதற்கு கருணை, நேர்மை மற்றும் மற்றவர்கள் மீதான அக்கறை ஆகியவைதான் மிகச்சிறந்த வழி என்ற ஆழமான உள்மன நம்பிக்கையில் வேரூன்றியுள்ளது. இது வெளியிலிருந்து திணிக்கப்பட்டதல்ல, உள்ளிருந்து வரும் அறநெறி. ஆன்மீகப் பாதையில் இருப்பவர்கள், ஆனால் எந்தவொரு மதத்தையும் சாராதவர்கள் மீது வைக்கப்படும் பொதுவான விமர்சனங்களில் ஒன்று அவர்கள் தனிப்பட்டவர்கள் அல்லது தனிமை விரும்புபவர்கள் என்பதாகும். நாம் பார்த்தது போல், மதம் ஒரு வலிமையான சமூக உணர்வையும் ஒரு பெரிய குடும்பத்துடன் இணைந்திருக்கும் நம்பிக்கையையும் அளிக்கிறது. அங்கே பங்கு கொள்பவர்கள் ஒன்றாக பிரார்த்தனை செய்கிறார்கள், விழாக்களில் கொண்டாடுகிறார்கள், கடினமான தருணங்களில் ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருக்கிறார்கள். அப்படியானால் அந்த தனிப்பட்ட ஆன்மீக தேடல்வாதியின் நிலை என்ன? இந்த தேடலில் அவர் தனிமைப்படுத்தப்பட வேண்டியது கட்டாயமா? மலையுச்சியில் தனிமையில் அமர்ந்திருக்கும் அந்த மாயவாதி பற்றிய இந்த கட்டுக்கதை உண்மையில் முழுமையாக உண்மையல்ல. ஆம், ஆன்மீக பயணம் என்பது முக்கியமாக உள்ளே நிகழும் ஒரு பயணம்தான். அதில் தனிமையின் தருணங்கள் அத்தியாவசியமானவை. ஆனால் அதற்காக அவர் முற்றிலும் தனிமையில் பயணிக்க வேண்டும் என்று அர்த்தமில்லை. மனிதன் ஒரு சமூக உயிரினம். எனவே ஒத்த சிந்தனையுடையோரின் ஆதரவும் அவர்களுடனான தொடர்பும் தேவை என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் இந்த தொடர்புகளின் வடிவங்கள் மாறுபடலாம். பாரம்பரிய மதங்களின் எல்லைகளைத் தாண்டி தங்களுடைய கூட்டத்தை கண்டறிய நவீன உலகம் பல வழிகளை காட்டுகிறது. இவை தியான வகுப்புகளாக இருக்கலாம். அங்கே மக்கள் ஒன்றாக பயிற்சி செய்து அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார்கள். தங்கள் பயிற்சியை மேலும் ஆழப்படுத்த ஆதரவான சூழலில் சில நாட்கள் அல்லது வாரங்கள் ஒதுக்கிச் செல்லக்கூடிய அமைதி பயிற்சி கூடங்களாக ரெட்ரீட் சென்டர்கள் இருக்கலாம். அல்லது வெறுமனே உடற்பயிற்சி கூடமாக இல்லாமல் ஒரே மாதிரியான சிந்தனையுடையவர்கள் சந்திக்கும் இடமாக மாறும் யோகா வகுப்புகளாகவும் இருக்கலாம். இணைய வழிச் சமூகங்கள், ஆன்லைன் கம்யூனிட்டிஸ் ஒரு பெரிய பங்கைக் கொண்டுள்ளன. ஆன்மீகம், சுய வளர்ச்சி, தத்துவம் ஆகியவற்றுக்காக பிரத்யேகமாக உள்ள ஃபோரம்கள், சமூக ஊடகக் குழுக்கள், பாட்காஸ்ட்கள் மற்றும் யூடியூப் சேனல்கள் உலகெங்கிலும் உள்ள மில்லியன் கணக்கானவர்களை ஒன்றிணைக்கின்றன. இங்கே ஒரு கேள்வியை கேட்கலாம். புதிதாக புரிந்து கொண்ட விஷயங்களை பகிர்ந்து கொள்ளலாம், ஆதரவை பெறலாம். மேலும் உங்களின் இந்த தேடலில் நீங்கள் தனியாக இல்லை என்பதையும் ஆழமாக உணரலாம். அதோடு மட்டுமல்லாமல், ஒரு ஆன்மீக தேடல்வாதியின் சமூகம் என்பது முறைப்படுத்தப்பட்ட ஒன்றாக இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. ஆழ்ந்த விஷயங்களை பேசக்கூடிய நெருங்கிய நண்பர்கள், அன்பு மற்றும் மரியாதையின் அடிப்படையில் உறவுகளை உருவாக்கும் அவருடைய குடும்பம், ஏன் அவருக்கு முக்கியமான ஒரு பொதுவான காரணத்திற்காக அவர் பணியாற்றும் சகாக்கள் வட்டம் கூட அவருடைய சமூகமாக இருக்கலாம். இங்கே உறவின் தரம் அதன் எண்ணிக்கையையும் சடங்கு ரீதியான இணைப்பையும் விட மிக முக்கியமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் நம்பிக்கைகள் சுற்றியுள்ளவர்களுடன் பொருந்தவில்லை என்றால் ஒரு நெரிசலான ஆலயத்தில் கூட நீங்கள் தாங்க முடியாத தனிமையை உணரலாம். அதே சமயம் உண்மையான ஆன்மீக தொடர்பு கொண்ட ஒரே ஒரு நண்பருடன் கூட ஆழ்ந்த பிணைப்பையும் சமுதாய உணர்வையும் உணர முடியும். ஆகையால் ஆன்மீக நாட்டம் உள்ளவர் ஒதுக்கப்பட்ட தனிமைவாதி என்ற கட்டுக்கதை வெறும் வதந்திதான். ஒத்த சிந்தனையுடையோரை தேடுவது இந்த ஆன்மீக பாதையின் இயல்பான மற்றும் முக்கியமான பகுதியாகும். சமூக உணர்வுடன் மிக நெருக்கமாக பிணைந்திருப்பது சடங்குகள் பற்றிய கேள்வி. மதங்கள் சடங்குகளால் நிரம்பியிருக்கின்றன. வாராந்திர வழிபாடுகள், வருடாந்திர திருவிழாக்கள், பிறப்பு, திருமணம், இறப்பு போன்ற வாழ்க்கையின் முக்கியமான தருணங்களை குறிக்கும் சம்பிரதாயங்கள். இந்தச் சடங்குகள் வெறுமனே பொருளற்ற செயல்கள் அல்ல. அவற்றுக்கு ஆழமான உளவியல் அர்த்தம் உண்டு. அவை காலத்தை ஒழுங்குபடுத்துகின்றன, ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்துகின்றன, கடினமான நேரங்களை கடக்க உதவுகின்றன, மேலும் நம்மை கடந்த காலத்துடனும் நம் சமூகத்துடனும் இணைக்கின்றன. ஓர் நபர் மதத்திலிருந்து விலகும்போது இந்த அர்த்தமுள்ள திரும்ப திரும்ப நிகழும் செயல்கள் இல்லாததால் ஒரு வெற்றிடத்தை, ஒரு வெறுமையை உணரலாம். அப்படியானால் ஆன்மீக பாதை என்பது சடங்குகள் இல்லாத வாழ்க்கையா? நிச்சயமாக இல்லை. மற்ற எல்லா விஷயங்களைப் போலவே இங்கேயும் கவனம் என்பது கூட்டாகச் செய்யப்படுகின்ற திணிக்கப்பட்ட சடங்குகளில் இருந்து சுயமாக உருவாக்கப்படும் தனிப்பட்ட சடங்குகளுக்கு மாறுகிறது.
ஒரு ஆன்மீகவாதி தனக்கு மட்டுமே அர்த்தமுள்ள தனிப்பட்ட சடங்குகளை உருவாக்க முடியும், உருவாக்கவும் வேண்டும். அது என்னவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஒருவருக்கு இது ஒரு காலை சடங்காக இருக்கலாம். நாளை தொடங்குவதற்கு முன் 5 நிமிடங்கள் அமைதியாக இருப்பது, முழு கவனத்துடன் ஒரு கோப்பை தேநீர் குடிப்பது அல்லது நன்றியுணர்வு பத்திரிகையில் எழுதுவது. இது நாளின் ஓட்டத்தை அமைத்து நம்மை அன்றைய தினத்திற்கு தயார்படுத்த உதவுகிறது. மற்றொருவருக்கு இது மாலைச் சடங்காக இருக்கலாம். அன்றைய நாளின் அழுத்தத்தை விடுவிக்க தூங்கும் முன் ஒரு குறுகிய தியானம் அல்லது ஊக்கமளிக்கும் புத்தகத்தின் சில பக்கங்களை படிப்பது. தனிப்பட்ட சடங்குகள் இயற்கையுடனும் இணைக்கப்பட்டிருக்கலாம். உதாரணமாக, மிகத் தொன்மையான இயற்கை நிகழ்வுகளான அயனங்கள், சோலஸ்டிஸ் மற்றும் சமராத்திரி நாட்களை இக்வினாக்ஸ் கொண்டாடுவது, அன்றைய தினம் காட்டில் சும்மா ஒரு நடை செல்வது, வாழ்க்கையின் சுழற்சி பற்றியோ உள்ளேயும் வெளியேயும் நிகழும் ஒளிக்கும் இருளுக்கும் இடையிலான மாற்றம் பற்றியோ சிந்திப்பது போன்றதாய் இருக்கலாம். ஒருவர் துயரத்தை கையாள்வதற்காக தனக்கென சடங்குகளை உருவாக்க முடியும். உதாரணமாக, இறந்த ஒரு நெருங்கியவரின் பிறந்த நாளில் அவர்கள் நினைவாக மெழுகுவர்த்தி ஏற்றி வைப்பது, அல்லது மிகச் சிறிய வெற்றிகள் உட்பட தன் சாதனைகளை கொண்டாடுவதற்கும் ஒரு சடங்கை உருவாக்கலாம். தனிப்பட்ட சடங்குக்கும் மதச் சடங்குக்கும் உள்ள முக்கிய வேறுபாடு என்னவென்றால், அதன் அர்த்தம் வெளியிலிருந்து கொடுக்கப்படுவதில்லை, அது ஒருவரால் தாமே உள்ளே கொடுக்கப்படுகிறது. அதன் வலிமை நம் முன்னோர்கள் இதைச் செய்தார்கள் அல்லது அது புத்தகத்தில் எழுதப்பட்டுள்ளது என்பதில் இல்லை. மாறாக, அது இங்கே இப்போது உங்கள் உள் உலகத்துடன் ஒத்திசைவாக இருக்கிறது என்பதில்தான் உள்ளது. அன்றாட வாழ்க்கையில் இத்தகைய சிறிய புனிதமான தருணங்களை உருவாக்குவது வாழ்க்கையை அர்த்தத்துடனும் ஆழத்துடனும் விழிப்புணர்வுடனும் நிரப்புவதற்கான ஒரு சக்தி வாய்ந்த வழியாகும். இது பிரபஞ்சத்திடம் நான் இங்கே இருக்கிறேன், நான் முழுமையாக இருக்கிறேன், என் வாழ்க்கைக்கு அர்த்தம் உண்டு என்று சொல்வதற்கான ஒரு வழியாகும். வெறும் நல்ல விஷயங்களைப் பற்றி மட்டும் பேசுவது நேர்மையல்ல. மற்றெல்லா கருத்துருவங்களைப் போல ஆன்மீகவாதி ஆனால் மத நம்பிக்கையற்றவர் என்ற இந்த கருத்திற்கும் விமர்சனங்களும் பலவீனங்களும் உள்ளன. ஒரு சமநிலையான பார்வையைப் பெற நாம் அவற்றை திறந்த மனதுடன் அணுகுவது அவசியம். பொதுவாக விமர்சனங்கள் 2 எதிரெதிர் முனைகளிலிருந்து வருகின்றன. அவை பாரம்பரிய மதங்களை பின்பற்றுபவர்கள் மற்றும் உறுதியான நாத்திகர்கள் சந்தேகிப்பவர்கள் ஆகியோரிடமிருந்துதான். அவர்களுடைய வாதங்களை பார்ப்போம். மதவாதிகள் இந்த கைப்பட உருவாக்கப்பட்ட ஆன்மீகத்தை வெறும் ஆழமற்ற ஆன்மீக சூப்பர் மார்க்கெட் அல்லது நம்பிக்கைகளின் குழப்பமான கலவை என்று அடிக்கடி விமர்சிக்கிறார்கள். இவர்களது கருத்துப்படி ஒருவர் பல்வேறு பாரம்பரியங்களிலிருந்து தனக்கு பிடித்த விஷயங்களை மட்டும் எடுத்துக்கொள்கிறார். உதாரணமாக, கொஞ்சம் புத்த மதம், ஒரு சிட்டிகை சூஃபிசம், சிறிது சாமியாடிகளின் வழக்கம், அதே சமயம் அந்த கோட்பாடுகளின் சிக்கலான சங்கடமான அம்சங்களை அலட்சியம் செய்கிறார். இறுதியில் இது அகங்காரத்தை திருப்திப்படுத்துவதற்காக மட்டுமே பயன்படும் ஆழமற்ற பல வகைப்பட்ட அமைப்பாக முடிவடைகிறது. இந்த விமர்சனத்தில் ஒரு பங்கு உண்மை நிச்சயமாக உள்ளது. ஒருவர் வெறும் அழகான மேற்கோள்களையும் வெளிநாட்டு பழக்க வழக்கங்களையும் சேகரித்துக் கொண்டு எதிலும் உண்மையிலேயே ஆழமாகச் செல்லாமல் இருக்கும்போது அத்தகைய மேலோட்டமான அணுகுமுறைக்கு ஆளாகும் ஆபத்து உள்ளது. பாரம்பரியங்கள் அளிக்கும் வழிகாட்டுதலும் ஒழுக்கமும் இல்லாமல் இலக்கிலிருந்து விலகிச் செல்வது மிக எளிது. இப்போது நாத்திகர்களின் விமர்சனத்தை பார்ப்போம். அவர்கள் கூறுவது இதுதான்: உங்கள் ஆன்மீகம் என்பது தெளிவான விதிகள் இல்லாத அதே மதம்தான். நீங்கள் இன்னும் ஏதோ ஒரு வரையறுக்கப்படாத சக்தி, பிரபஞ்சம் அல்லது உயர்ந்த சக்தி ஆகியவற்றை நம்புகிறீர்கள். நீங்கள் ஒரு கடவுளை அகற்றிவிட்டு அதற்கு பதிலாக மிகவும் தெளிவற்ற, உங்களுக்கு வசதியான மற்றொரு கடவுளை வைத்துள்ளீர்கள். இவற்றின் இருப்பை உங்களால் நிரூபிக்க முடியாது. எனவே இது புதிய பாக்கெட்டில் இருக்கும் அதே பகுத்தறிவற்ற நம்பிக்கைதான். இந்த கருத்தும் கவனிக்கத்தக்கது. உண்மையில் பல ஆன்மீகவாதிகள் அறிவியலால் அறியப்படாத அதீதமான ஒன்றில் நம்பிக்கை வைக்கிறார்கள். உறுதியான பொருள் முதல்வாதியைப் பொறுத்தவரை இது கடவுள் நம்பிக்கையிலிருந்து வேறுபட்டதல்ல. ஆயினும் இங்கே முக்கியமான வேறுபாடு அணுகுமுறையில் தான் உள்ளது. பொதுவாக ஆன்மீகம் தனது நம்பிக்கைகள் அனைவருக்கும் புறநிலையான உண்மையாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்துவதில்லை. இது ஒரு தனிப்பட்ட அனுபவமாகவும் இது உலகளாவிய சட்டமாக தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள முயற்சிப்பதில்லை. ஒரு ஆன்மீகவாதி இப்படிச் சொல்லலாம்:
ஒரு பிரபஞ்சப் பேரறிவு இருக்கிறதா என்று எனக்குத் தெரியாது. ஆனால் அந்த எண்ணத்துடன் நான் வாழ்வது என்னை சிறந்தவனாகவும் மகிழ்ச்சியானவனாகவும் ஆக்குகிறது. இது நெகிழ்வுத்தன்மை கொண்ட குறைவான கோட்பாட்டு பிடிவாதமுடைய நிலைப்பாடு ஆகும். ஆக இந்த இரண்டு விமர்சனங்களுமே உண்மையான ஆபத்துகளை சுட்டிக்காட்டுகின்றன. ஒன்று மேலோட்டமாக இருக்கும் ஆபத்து, மற்றொன்று தன்னையே ஏமாற்றிக் கொள்ளும் ஆபத்து. இந்த ஆபத்துகளைப் பற்றி நாம் அறிந்து வைத்திருப்பது அவற்றைத் தவிர்ப்பதற்கான முதல் படியாகும். குழப்பத்தை ஏற்படுத்தும் ஒரு முக்கியமான வித்தியாசத்தை இப்போது தெளிவாகப் பார்ப்போம். ஆன்மீகம் ஆனால் மதம் இல்லை என்ற நிலைப்பாட்டிற்கும் அறியாமைக் கொள்கைக்கும் எக்னோசிசம் உள்ள வேறுபாடு என்ன? இந்த இரண்டு கருத்துக்களும் சில சமயம் குழப்பப்படுகின்றன, ஆனால் இவை வெவ்வேறு விஷயங்களைப் பற்றிய மனப்பான்மையை விவரிக்கின்றன. அறியாமைக் கொள்கை என்பது ஞானம் சம்பந்தப்பட்ட ஒரு நிலைப்பாடு, அதாவது அறிவைப் பற்றிய நிலை. ஒரு அறியாமைக் கொள்கையாளர் கடவுள் அல்லது ஒரு உயர்ந்த சக்தி இருக்கிறாரா என்ற கேள்விக்கு தன்னுடைய பிரபலமான பதிலாக எனக்குத் தெரியாது, யாராலும் தெரிந்து கொள்ள முடியாது என்று பதிலளிக்கிறார். மனித சிந்தையால் கடவுள் போன்ற எல்லையற்ற ஒரு விஷயத்தின் இருப்பை நிரூபிக்கவும் முடியாது, மறுக்கவும் முடியாது என்று ஒரு அறியாமைக் கொள்கையாளர் வாதிடுகிறார். அதனால் அவர் எந்த தீர்ப்பையும் வழங்குவதைத் தவிர்க்கிறார். இது அறிவுசார் நேர்மை மற்றும் பணிவின் நிலைப்பாடு. அறியாமைக் கொள்கை என்பது நாம் எதை அறிய முடியும் என்பதை பற்றியது. அதே சமயம் ஆன்மீகம் என்பது முக்கியமாக அனுபவத்தைப் பற்றியது. நாம் உணரக்கூடிய மற்றும் அனுபவிக்கக்கூடிய விஷயங்களைப் பற்றியது. ஓர் ஆன்மீகவாதி உண்மை என்ன என்ற கேள்விக்கு பதில் தேடுவதில்லை. மாறாக நாம் எப்படி வாழ வேண்டும் என்ற கேள்வியைத்தான் கேட்கிறார். பிரபஞ்சத்தின் அமைப்பு பற்றிய தத்துவ ரீதியான உண்மைகளை விட நடைமுறை வாழ்க்கையில் அர்த்தம், நல்லிணக்கம் மற்றும் உறவுகளைத் தேடுவதிலேயே அவர் கவனம் செலுத்துகிறார். இந்த இரண்டு நிலைப்பாடுகளும் ஒரே நபருக்குள் இருக்க முடியுமா? நிச்சயமாக. இது மிகவும் பொதுவான ஒரு நிலைதான். ஒரு நபர் அறிவின் அடிப்படையில் அறியாமைக் கொள்கையாளராக இருக்கலாம், அதாவது கடவுளின் இருப்பை நிரூபிக்க ஆதாரமில்லை என்பதை அவர் ஏற்றுக்கொள்வார். ஆனால் அதே சமயம் வாழ்வின் அனுபவ ரீதியில் அவர் ஆழ்ந்த ஆன்மீகவாதியாக இருக்கலாம். அவர் பிரம்மனுடன் இணைவதற்காக தியானம் செய்வதில்லை, மாறாக அது தன்னுடைய அனுபவத்தில் தனக்கு அதிக அமைதியையும் கருணையையும் அளிக்கிறது என்று நம்புவதால் செய்கிறார். அவர் இயற்கை அன்னை கெய்யா மீது நம்பிக்கை இருப்பதால் இயற்கையைக் கண்டு பிரமிக்கவில்லை, மாறாக அந்த அனுபவம் வாழ்க்கையை வளப்படுத்தக்கூடிய மதிப்புமிக்க ஒன்று என்பதால் பிரமிக்கிறார். அடிப்படையாக இத்தகைய நபர் இவ்வாறு கூறுகிறார்: கண்ணுக்குத் தெரியாத உலகிற்கு அப்பால் என்ன இருக்கிறது என்று எனக்குத் தெரியாது, ஆனால் சில பழக்க வழக்கங்களும் அணுகுமுறைகளும் என்னுடைய இந்த பிறந்த வாழ்க்கையை இங்கேயே இப்போதே அதிக அர்த்தமுள்ளதாகவும் ஆழமானதாகவும் மகிழ்ச்சியானதாகவும் ஆக்குகின்றன என்பதை நான் அறிவேன். இந்த நிலைப்பாடு மதரீதியான பிடிவாதத்தையோ அல்லது நாத்திக ரீதியான பிடிவாதத்தையோ தவிர்க்க உதவுகிறது. இந்த நபர் உண்மை தனக்குத் தெரியும் என்று உறுதியாகச் சொல்லவில்லை, ஆனால் தேடலையும் தனிப்பட்ட அனுபவங்களையும் விட்டுவிடவில்லை. அவர் வெளிப்புற மற்றும் உள் உலகத்தின் உண்மைகளை ஆராயும் ஒரு திறந்த மனதுள்ள ஆர்வமுள்ள ஆய்வாளராகவே இருக்கிறார். நவீன மேற்கத்திய ஆன்மீகத்தை வடிவமைப்பதில் கிழக்குத் தத்துவங்களுக்கு பெரும் பங்கு உண்டு. யோகா, தியானம், சிகோங், தாய்சி இந்த வார்த்தைகள் இன்று அனைவருக்கும் நன்கு அறிமுகமானவை. உலகெங்கிலும் உள்ள கோடிக்கணக்கான மக்கள் யோகா பாய்களை விரித்து பத்மாசனத்தில் அமர்ந்து அல்லது பூங்காக்களில் மென்மையான அசைவுகளைச் செய்து வருகின்றனர். ஆனால் இந்த நடைமுறைகள் மேற்குலகிற்கு வந்தபோது அவை குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கு உள்ளாயின என்பதை புரிந்து கொள்வது அவசியம். அவற்றின் தாயகமான கலாச்சாரங்களில், அதாவது இந்தியா, சீனா மற்றும் திபெத்தில், இவை இன்றும் இந்து மதம், பௌத்தம், தாவோயிசம் போன்ற சிக்கலான மத தத்துவ அமைப்புகளின் பிரிக்க முடியாத அங்கமாகவே உள்ளன. யோகா என்பது வெறும் உடற்பயிற்சிகளின் தொகுப்பு மட்டுமல்ல, இது இந்து தத்துவத்தின் 6 தர்ஷனங்களில் பள்ளிகளில் ஒன்றாகும். இது விடுதலைக்கான சமாதி 8 அங்கங்களைக் கொண்ட பாதையாகும். ஆசனங்கள், உடல் நிலைகள் அந்த 8 படிகளில் ஒன்று மட்டுமே. அதேபோல பௌத்தத்தில் தியானம் என்பது வெறுமனே மனதை ரிலாக்ஸ் செய்யும் நுட்பம் அல்ல, அது யதார்த்தத்தின் தன்மையை புரிந்து கொண்டு
ஞானத்தை, நிர்வாணத்தை அடைவதற்கான ஒரு மையக்கருவியாகவும். இந்த நடைமுறைகள் மேற்கிற்கு வந்தபோது, குறிப்பாக 20ஆம் நூற்றாண்டில், அவை தங்கள் மத மற்றும் கலாச்சார சூழலில் இருந்து பெரும்பாலும் சுத்திகரிக்கப்பட்டன. சிக்கலான புராணங்களையும் மெட்டாபிசிக்ஸ் தத்துவங்களையும் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லாத மேற்கத்தியர்களுக்காக அவை மாற்றியமைக்கப்பட்டன. இறுதி இலக்கான விடுதலை அல்லது ஞானத்திலிருந்து கவனம் மாறியது. மாறாக, அதிக வெளிப்படையான நடைமுறை ரீதியான நன்மைகள் மீது அழுத்தம் கொடுக்கப்பட்டது. மன அழுத்தத்தை குறைத்தல், ஆரோக்கியத்தை மேம்படுத்துதல், கவனத்தை அதிகரித்தல் மற்றும் உணர்ச்சி சமநிலையை அடைதல். உதாரணத்திற்கு, ஜான் கபாட்சின் உருவாக்கிய அறிவார்ந்த மன அழுத்த குறைப்புக்கான மதச்சார்பற்ற திட்டம் MBSR உருவானது. இது புத்தரின் தியான நுட்பங்களைப் பயன்படுத்துகிறது, ஆனால் முற்றிலும் விஞ்ஞான அடிப்படையிலும் மதசார்பற்ற வகையிலும் பயன்படுத்தப்படுகிறது. இந்த மாற்றியமைப்பு செயல்முறைக்கு நன்மைகளும் உண்டு, பாதகங்களும் உண்டு. ஒருபுறம், இந்த சக்தி வாய்ந்த கருவிகளை பாரம்பரிய வடிவத்தில் அணுக முடியாத ஏராளமான மக்களுக்கு இது சென்றடைய உதவியது. இது கோடிக்கணக்கான மக்களுக்கு அசைக்க முடியாத நன்மைகளை கொண்டு வந்துள்ளது. மறுபுறம், குழந்தையை குளிப்பாட்டிய நீரைக் கொண்டு வெளியேற்றுவது போன்ற ஒரு ஆபத்தும் இதில் உள்ளது. அதாவது, இந்த மரபுகளில் உள்ள ஆழத்தையும் ஞானத்தையும் இழக்கும் அபாயம். யோகா முற்றிலும் உடற்தகுதி பயிற்சிகளாகவும் தியானம் உற்பத்தி திறனை அதிகரிக்கும் ஒரு கருவியாகவும் மட்டுமே மாறும்போது அவற்றின் உண்மையான மாற்றும் ஆற்றலை நாம் இழக்கிறோம். எனவே, ஒரு ஆன்மீக தேடல் உள்ளவர் சமநிலையை கண்டறிவது முக்கியம். இந்த பயிற்சிகளை வாழ்க்கையில் பயன்படுத்துவதோடு அவற்றின் வேர்களுக்கு மரியாதையுடன் நடந்து முடிந்தால் அவற்றின் பின்னணியில் உள்ள தத்துவத்தையும் கற்றுக்கொள்ள வேண்டும். எந்தவொரு தத்துவமோ அல்லது உலகப் பார்வையோ எதிர்கொள்ளும் மிகவும் சிக்கலான, தவிர்க்க முடியாத கேள்வி மரணம் பற்றியதுதான். இதற்கு மதங்கள் தெளிவான, ஆறுதலான பதில்களை அளிக்கின்றன. சொர்க்கத்தில் நித்திய ஜீவன், மறுபிறவி, இறைவனுடன் ஐக்கியமாதல். இந்த நம்பிக்கைகள் மனிதனைப் பின்தொடரும், இல்லாமையாகி விடுவோமோ என்ற இருப்பு சார்ந்த பயத்தை போக்க உதவுகின்றன. அப்படியானால், மதம் சாராத ஆனால் ஆன்மீகம் சார்ந்த ஒரு அணுகுமுறை என்ன வழங்க முடியும்? ஆன்மாவின் அழியாமை பற்றிய எந்த வாக்குறுதியும் இன்றி நம்முடைய மரணத்தை எவ்வாறு எதிர்கொள்ள இது உதவுகிறது? இங்கு ஒரே ஒரு பதில் இல்லை என்றாலும், ஆறுதலையும் ஏற்றுக்கொள்ளுதலையும் தரக்கூடிய சில சிந்தனை திசைகள் உள்ளன. முதலாவது, வாழ்வின் கால அளவிலிருந்து அதன் ஆழம் மற்றும் தரத்தின் மீது கவனத்தை மாற்றுவது. நாம் பெற்றிருப்பது இந்த ஒரே ஒரு வாழ்க்கை மட்டும்தான் என்றால், அது அதன் ஒவ்வொரு நொடியையும் அளவற்ற மதிப்புள்ளதாக ஆக்குகிறது. நமது முடிவு தெரிவது, வாழ்க்கையை ஒத்தி போடாமல் அதை இங்கே இப்போதே முழுமையாகவும் பிரகாசமாகவும் அர்த்தமுள்ளதாகவும் வாழ நம்மை தூண்டுகிறது. இது வீண் விஷயங்களுக்காக நேரத்தை வீணடிக்காமல் உண்மையிலேயே முக்கியமானவற்றுக்காக உழைப்பதற்கான அழைப்பு. நேசித்தல், படைத்தல், அறிதல், உதவுதல். இரண்டாவது, தனிப்பட்ட ஆன்மாவில் தொடர்வதற்கு பதிலாக நம்மை விட பெரிய ஒன்றில் நிலைத்திருக்கும் எண்ணம். இது நம்முடைய பிள்ளைகள், பேரக்குழந்தைகள், நாம் செய்த செயல்கள், விதைத்த சிந்தனைகள், மற்றவர்களின் இதயங்களில் நாம் விட்டுச் சென்ற நல்ல நினைவுகள் ஆகியவற்றின் மூலம் நீடித்திருக்கலாம். இதுவே மரபு அல்லது நிலைபேறு என்ற கோட்பாடு. நீங்கள் இறக்கலாம், ஆனால் உங்களிடம் இருந்த சிறந்த விஷயம் உலகில் தொடர்ந்து வாழ்கிறது. மூன்றாவது, இது சற்று மெய்ஞானம் சார்ந்த பார்வை, இயற்கையுடனும் பிரபஞ்சத்துடனும் ஒன்றியிருக்கும் கருத்து. இந்த பார்வையின்படி, நம் உடல் ஒரு காலத்தில் விண்மீன்களின் பாகமாக இருந்த அணுக்களால் ஆனது. மரணத்திற்குப் பிறகு இந்த அணுக்கள் காணாமல் போவதில்லை. அவை வெறுமனே பிரபஞ்சப் பொருளின் பெரும் சுழற்சிக்குள் திரும்பிச் செல்கின்றன. மண்ணின், தாவரங்களின், மற்ற உயிரினங்களின் பகுதியாக மாறுகின்றன. நமது தனிப்பட்ட உணர்வு அணையக்கூடும், ஆனால் நம்மிடம் இருந்த உயிர் சக்தி வெறுமனே வடிவத்தை மாற்றிக்கொள்கிறது. இது அகங்காரத்தின் அழியாமை அல்ல, ஆனால் நித்தியத்தில் கரைவது, வீட்டிற்கு திரும்புவது போன்றது. இத்தகைய பார்வைகளுக்கு தைரியமும் ஏற்றுக்கொள்ளுதலும் தேவை. அவை எளிதான ஆறுதலை அளிக்கவில்லை, ஆனால் இவை நம்முள் ஒரு ஆழமான அமைதியையும் விஷயங்களின் இயற்கையான ஒழுங்கோடு ஒத்திசைவையும் கொண்டு வரலாம். அங்கு வாழ்வும் மரணமும் எதிரிகள் அல்ல, மாறாக இருப்பின் பெரும் நடனத்தில் பிரிக்க முடியாத பங்காளிகள். நாம் ஆன்மீகத்தைப் பற்றி பேசும் இந்த உரையாடலில் மிகவும் நுட்பமானதும் பல கோணங்களில் பார்க்கப்பட வேண்டியதுமான ஒரு தலைப்பை
நாம் ஒதுக்கி வைக்க முடியாது. அதுதான் சைக்கடெலிக்ஸ். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக உலகின் பல்வேறு கலாச்சாரங்களில் உள்ளே இருக்கும் தெய்வீகத்தை எழுப்பும் பொருட்கள் என அழைக்கப்படும் என்தியோஜென்ஸ் பயன்படுத்தப்பட்டு வந்துள்ளன. ஆஸ்டெக்ஸ் இனத்தவர்களின் மாயாஜாலக் காளான்கள், அமேசான் பழங்குடியினரின் ஆயுவாஸ்கா பானம், பண்டைய இந்தியாவில் சோமா போன்றவற்றை இதற்கு உதாரணமாக சொல்லலாம். சாமியார்களும் பூசாரிகளும் இவற்றை சடங்குகளில் ஆவிகளுடன் பேசவும், நோயாளிகளை குணப்படுத்தவும் அல்லது தீர்க்க தரிசனங்களைப் பெறவும் பயன்படுத்தினர். 20ஆம் நூற்றாண்டில் LSD கண்டறியப்பட்டதன் மூலம் சைகடெலிக்ஸ் மேற்குலக கலாச்சாரத்திற்குள் நுழைந்து ஒரு காலகட்டத்தில் பெரும் எதிர்ப்பு இயக்கத்தின் அடையாளமாக மாறியது. அதன்பின் நீண்டகாலத் தடையையும் பேய்மைப்படுத்துதலையும் எதிர்கொண்டது. 20 ஆண்டுகளில் அறிவியல் ஆய்வில் ஒரு உண்மையான மறுமலர்ச்சியை நாம் காண்கிறோம். இம்பீரியல் கல்லூரி லண்டன், நியூயார்க் மற்றும் ஏல் பல்கலைக்கழகங்கள் போன்ற உலகின் முன்னணி நிறுவனங்கள் இந்த ஆய்வுகளில் ஈடுபட்டுள்ளன. இந்த ஆய்வுகளின் முடிவுகள் ஆச்சரியமூட்டுவதாக உள்ளன. கட்டுப்படுத்தப்பட்ட, பாதுகாப்பான சூழலில் ஒரு முறை மட்டும் சைலோசைபின் அல்லது LSD-யை எடுத்துக்கொள்வது ஒருவருக்கு ஆழ்ந்த மறைபொருள் அனுபவத்தை உருவாக்க முடியும் என்பதை விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளனர். இந்த அனுபவமானது பல நூற்றாண்டுகளாக அனைத்து மதங்களின் ஞானிகளும் பேசிய அனுபவத்தில் இருந்து வேறுபடுத்த முடியாதது. உலகம் முழுவதுமான ஒன்றிணைந்த உணர்வு, அகங்காரம் மறைதல், எல்லையற்ற அன்பு மற்றும் மரியாதை உணர்வு, தங்களைப் பற்றியும் உலகத்தைப் பற்றியும் ஆழமான உண்மைகளை புரிந்து கொள்வது போன்றவற்றை இது உள்ளடக்கியது. மேலும் இந்த அனுபவம் பெரும்பாலும் நிரந்தரமான நேர்மறையான மாற்றங்களுக்கு வழிவகுக்கிறது. புற்றுநோயின் இறுதி கட்டத்தில் உள்ள நோயாளிகள் மரண பயத்தில் இருந்து விடுபடுகிறார்கள். கடுமையான மனச்சோர்வு மற்றும் போதை பழக்க அடிமைகளாக உள்ளவர்கள் குணமடைவதற்கான வலிமையை கண்டறிகிறார்கள். ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்வது அவசியம். சைகடெலிக்ஸ் என்பது மாயாஜால மாத்திரையோ அல்லது பொழுதுபோக்கோ அல்ல. இது தவறான கைகளில் சிக்கினாலோ அல்லது தவறாக பயன்படுத்தப்பட்டாலோ ஆபத்தை விளைவிக்கக்கூடிய மிக சக்தி வாய்ந்த கருவி. இவை ஆன்மீகத்தை உருவாக்கவில்லை, மாறாக அவை ஒரு வினையூக்கியாக கேட்டலிஸ்ட் செயல்படுகின்றன. அதாவது ஒரு சாவியைப் போல மனதின் ஆழமான அடுக்குகளுக்கு ஒரு தற்காலிக சாளரத்தை திறக்கின்றன. அவை ஒருவருக்கு அவர்களின் உள்ளார்ந்த ஆற்றலை காட்டலாம், மேலும் பல ஆன்மீக பயிற்சிகள் அடைய விரும்பும் அந்த ஒருமைப்பாட்டின் அனுபவத்தை வழங்கலாம். ஆனால் அந்த கதவு மூடிய பிறகுதான் உண்மையான வேலை தொடங்குகிறது. அதாவது இந்த அனுபவத்தை அன்றாட வாழ்க்கையில் ஒருங்கிணைப்பது, இன்டிகிரேஷன். ஆன்மீக பாதையில் உள்ள பலருக்கு இந்த அனுபவம் ஒரு திருப்புமுனையாக அமையலாம். நமது சாதாரண அகங்கார உணர்வுக்கு அப்பால் இன்னும் ஆழமான அர்த்தமுள்ள இருப்பின் நிலைகள் உள்ளன என்பதற்கான ஒரு உறுதியான சான்றாகவும் இது இருக்கலாம். இறுதியாக, ஆன்மீகத் தேடல் பாதையில் உள்ள மிகப்பெரிய ஆபத்துகளில் ஒன்றான நாம் ஆன்மீகச் சந்தை என்று அழைக்கும் இடத்திற்கு வருகிறோம். எங்கு தேவை இருக்கிறதோ அங்கு அளிப்பும் சப்ளை இருக்கும். மதம் சாராத ஆன்மீகத்தின் மீதான ஆர்வம் மிக அதிகமாக இருப்பதால் அனைத்து ஆன்மீக பிரச்சினைகளுக்கும் விரைவான, சுலபமான தீர்வுகளை வழங்கும் ஒரு பெரும் வர்த்தகத்துறை உருவாகியுள்ளது. இந்த சந்தை ஆபத்துகளால் நிறைந்தது. ஏமாற்றத்திலிருந்தும் தற்செயல் பிழைகளிலிருந்தும் தப்பிக்க இதை அடையாளம் காண்பது மிக முக்கியம். முதல் ஆபத்து போலிக் குருக்களும் சந்தேகத்திற்குரிய ஆசான்களும். இவர்கள் தங்களை ஞானம் பெற்றவர்களாக அறிவிக்கும் கவர்ச்சியான நபர்கள். இவர்கள் நிபந்தனையற்ற கீழ்ப்படிதலை கேட்பார்கள், உடனடி குணப்படுத்துதலை உறுதியளிப்பார்கள், நிச்சயமாக அதற்காக பெரும் பணத்தை கேட்பார்கள். அவர்கள் உணர்ச்சி வசப்படுத்தல், மனிப்புலேஷன், குற்ற உணர்வை தூண்டுதல் மூலம் தனிநபர் வழிபாட்டுச் சூழ்நிலையை, கல்ட் ஆஃப் பர்சனாலிட்டி உருவாக்குகிறார்கள். ஒரு உண்மையான ஆன்மீக ஆசிரியர் ஒருபோதும் உங்கள் மன உறுதியை கட்டுப்படுத்த மாட்டார், மாறாக உங்கள் சொந்த உள் ஞானத்தை கண்டறிய உதவுவார். அவர் விரலை வணங்கச் சொல்லாமல் சந்திரனை காட்டுவார். இரண்டாவது ஆபத்து வர்த்தகமயமாக்கல். பல பழங்கால பயிற்சிகள் இப்போது ஃபேஷனான பொருளாக மாறிவிட்டன. யோகா விலையுயர்ந்த லெகிங்ஸ் ஆடைகளாகவும், தியானம் பணம் செலுத்தி பயன்படுத்தும் செல்போன் ஆப்ஸாகவும், விழிப்புணர்வு மைண்ட்ஃபுல்னஸ் உற்பத்தி திறனை அதிகரிக்க நிறுவன பயிற்சிகளாகவும் கார்ப்பரேட் ட்ரெய்னிங்ஸ் சுருக்கப்படுகின்றன.
இவற்றில் தவறில்லை என்றாலும் கவர்ச்சியான வெளிப்புறத் தோற்றத்திற்காக அதன் உண்மைச் சாரம் தொலைந்து போகும் அபாயம் உள்ளது. ஆன்மீகம் என்பது விலை கொடுத்து வாங்கக்கூடியதல்ல. அது நடைமுறைப்படுத்த வேண்டிய ஒன்று. மூன்றாவது ஆபத்து விஷமான நேர்மறை போக்கு, டாக்ஸிக் பாசிட்டிவிட்டி. நாம் எப்போதும் நேர்மறையாக இருக்க வேண்டும். உயர் அதிர்வெண்களில் ஹை ஃப்ரீக்வன்சிஸ் மட்டுமே வைப்ரேட் செய்ய வேண்டும். எந்த ஒரு எதிர்மறை உணர்ச்சியும் உங்கள் ஆன்மீகமற்ற தன்மையின் அறிகுறி என்ற எண்ணம்தான் இது. இந்த அணுகுமுறை கோபம், சோகம், பயம் போன்ற நிஜ உணர்வுகளை அடக்கி மறுக்கச் செய்கிறது. ஆனால் உண்மையான ஆன்மீகம் என்பது எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பதைப் பற்றியது அல்ல. அது முழுமையாக ஹோல்னஸ் இருப்பதைப் பற்றியது. அது உங்கள் நிழலைச் சந்திக்கத் துணிவது, உங்கள் எல்லா உணர்ச்சிகளையும் ஏற்றுக்கொண்டு வாழ்வது, அவற்றை இல்லாதது போல் பாசாங்கு செய்வதல்ல. நெல்லைக் குறும்பிலிருந்து பிரிப்பது எப்படி? அதற்கான முக்கிய அளவுகோல் உங்கள் உள்மனக் கருவி, இன்டர்னல் கம்பாஸ் தான். விமர்சன சிந்தனையை வளர்த்துக் கொள்ளுங்கள், கேள்விகள் கேளுங்கள், எல்லாவற்றையும் உங்கள் சொந்த அனுபவத்தில் சோதித்துப் பாருங்கள். ஏதேனும் ஒன்று உண்மையாவதற்கு மிகவும் நல்லதாகத் தோன்றினால் அது பெரும்பாலும் உண்மையாக இருக்காது. நினைவில் கொள்ளுங்கள், உண்மையான ஆன்மீக பாதை அதிக சுதந்திரம், பொறுப்பு மற்றும் கருணைக்கு இட்டுச் செல்லும். அது ஒரு ஆசிரியரையோ அல்லது மற்றும் ஒரு ஃபேஷன் முறையையோ சார்ந்து இருப்பதற்கல்ல. இதுவரையில் நாம் ஒரு நீண்ட பயணத்தை மேற்கொண்டோம். ஆன்மீகம், மதம் என்றால் என்ன என்று விளக்கினோம். வரலாறு, உளவியல், சடங்குகள், விமர்சனங்கள் மற்றும் அதில் உள்ள சிக்கல்கள் அனைத்தையும் பார்த்தோம். இப்போது மிக முக்கியமான கேள்விக்கு வந்துவிட்டோம். இவை அனைத்தையும் எப்படி ஒரே அமைப்பின் கீழ் கொண்டு வருவது? குறிப்பாக உங்களுக்காக மட்டுமே வேலை செய்யும் ஒரு தனிப்பட்ட ஆன்மீக அமைப்பை, உங்கள் சொந்த வழியை நடைமுறையில் எப்படி உருவாக்குவது? இது தோன்றுவது போல அவ்வளவு கடினமானது அல்ல. இது ஒரு ஆக்கப்பூர்வமான, மகிழ்ச்சியான செயல்முறை. இதற்கு உதவக்கூடிய சில நடைமுறை படிகள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளன. முதல் படி சுயமாராய்ச்சி, செல்ஃப் எக்ஸ்ப்ளோரேஷன். எதை கட்டுவதற்கும் முன் பொருளைப் பற்றி படிக்க வேண்டும். இங்கு நீங்கள்தான் அந்த பொருள். உங்களை நீங்களே நேர்மையான கேள்விகளைக் கேளுங்கள். வாழ்க்கையில் எனக்கு உண்மையிலேயே முக்கியமானது என்ன? என் முக்கிய மதிப்புகள் யாவை? நான் எப்போது மிகவும் உயிர்ப்புடன் ஏதோ ஒன்றுடன் இணைக்கப்பட்டதாக உணர்கிறேன்? எனக்கு மகிழ்ச்சியைத் தருவது எது? துயரத்தைத் தருவது எது? நன்மை தீமை பற்றி என் கருத்து என்ன? ஒரு நாட்குறிப்பை எடுத்து உங்கள் எண்ணங்களை வடிகட்டாமல் எழுதத் தொடங்குங்கள். இதுதான் உங்கள் மூலப்பொருள். இரண்டாவது படி ஆய்வு மற்றும் சோதனை. வெவ்வேறு பாரம்பரியங்களை தத்துவங்களாக அல்லாமல் உத்வேகத்தின் ஆதாரங்களாகப் படியுங்கள். பௌத்தம், தாவோயிசம், ஸ்தோயிக் தத்துவம், மனிதநேயம் பற்றி படியுங்கள். வெவ்வேறு பயிற்சிகளை முயற்சிக்கவும். 1 மாதம் மைண்ட்ஃபுல்னஸ் தியானம் செய்யுங்கள். நன்றி தெரிவிக்கும் டைரி எழுதுங்கள். தொலைபேசி இல்லாமல் பூங்காவில் தவறாமல் நடக்கவும். தன்னார்வத் தொண்டு செய்யுங்கள். இதை ஒரு சோதனை செய்யும் விஞ்ஞானியாக அணுகவும். உங்கள் மனதிற்கு எது பிடிபடுகிறது, எது இல்லை என்பதை குறித்துக் கொள்ளுங்கள். எது உங்களை அமைதியாகவும் அன்பாகவும் விழிப்புணர்வுடனும் ஆக்குகிறது? வெவ்வேறு மூலங்களிலிருந்து சிறிது சிறிதாக எடுத்துக்கொள்ள பயப்பட வேண்டாம். உங்கள் நோக்கம் மற்றவரின் பாதையை நகலெடுப்பதல்ல, உங்கள் சொந்த பாதையை உருவாக்குவதுதான். மூன்றாவது படி தனிப்பட்ட சடங்குகளை உருவாக்குதல். நாம் ஏற்கனவே சொன்னது போல, சடங்குகள் மிக முக்கியமானவை. உங்கள் அனுபவத்தின் அடிப்படையில் நீங்கள் தொடர்ந்து செய்யக்கூடிய சில எளிய ஆனால் அர்த்தமுள்ள வழக்கங்களை உருவாக்குங்கள். உதாரணமாக, காலையில் 5 நிமிடங்கள் அமைதியாக இருப்பது அல்லது இரவு தூங்கும் முன் நன்றி சொல்வது. இந்த சிறிய நங்கூரங்கள்தான் உங்கள் பயணத்தில் உங்களை ஆதரிக்கும். நான்காவது படி சமூகம் அல்லது துணை தேடுதல். திறந்த மனதுடன், யாராலும் தீர்ப்பு சொல்லப்படாத நிலையில் இந்த விஷயங்களைப் பற்றி பேசக்கூடிய 1 அல்லது 2 பேரைக் கண்டறியவும். உங்களின் கண்டுபிடிப்புகள், சந்தேகங்கள் மற்றும் சிரமங்களைப் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஒருமித்த கருத்துடையவர்களின் ஆதரவு விலைமதிப்பற்றது. 5வது மற்றும் மிக முக்கியமான படி நெகிழ்வுத்தன்மையுடன் இருங்கள். உங்கள் ஆன்மீக அமைப்பு கல்லில் செதுக்கப்பட்ட சிலை அல்ல. அது உங்களுடன் வளரக்கூடிய ஒரு உயிருள்ள அங்கம். 20 வயதில் உங்களுக்கு வேலை செய்தது 40 வயதில் வேலை செய்யாமல் போகலாம். உங்கள் நம்பிக்கைகளை மறுபரிசீலனை செய்ய, பழையவற்றை கைவிட மற்றும் புதியவற்றை முயற்சிக்க தயாராக இருங்கள்.
இந்த பயணத்தில் முக்கியமானது ஒரு இலக்கை அடைவது அல்ல, மாறாக இந்த செயல்முறையே ஆகும். உங்களையும் உலகையும் அறிந்து கொள்வது, ஒரு முழுமையான, அன்பான மற்றும் ஞானமுள்ள மனிதனாக மாறுவது. ஆகவே நமது இந்த நீண்ட பயணத்தின் முடிவில் சில முக்கியமான விஷயங்களை சுருக்கமாக பார்க்கலாம். ஒருவரால் ஆன்மீகவாதியாக இருக்க முடியும், ஆனால் மத நம்பிக்கை இல்லாமலும் இருக்க முடியுமா? நாம் இவ்வளவு விவாதித்த பிறகு இதற்கான விடை மிகவும் தெளிவாக உள்ளது. ஆம், நிச்சயமாக முடியும். மதம் என்பது அதன் சொந்த கோட்பாடுகள், சடங்குகள் மற்றும் நிறுவனங்கள் கொண்ட ஒரு கட்டமைக்கப்பட்ட கூட்டு அமைப்பு என்பதை நாம் பார்த்தோம். ஆனால் ஆன்மீகம் என்பது ஒருவரின் தனிப்பட்ட அனுபவத்தின் அடிப்படையில் அமைந்த அர்த்தம், தொடர்பு மற்றும் மதிப்புகளைத் தேடும் அகமனதின் பயணம். இவை இரண்டும் ஒன்றுக்கொன்று முரண்பட்டவை அல்ல. ஒருவர் மதப்பற்றுள்ளவராகவும் அதே நேரத்தில் ஆன்மீகவாதியாகவும் இருக்க முடியும். ஆனால் எந்த ஒரு மதத்தையும் சாராமல் ஒரு ஆன்மீக பாதையில் பயணிப்பது என்பது முற்றிலும் சாத்தியமே. இந்த வழி 21ஆம் நூற்றாண்டின் புதிய கண்டுபிடிப்பு அல்ல. இதன் வேர்கள் வரலாறு மற்றும் தத்துவத்தின் ஆழத்தில் புதைந்துள்ளன என்பதையும் நாம் கண்டறிந்தோம். இது அறிவியலுக்கு முரணானதல்ல, மாறாக அறிவியல் ஆராய்ச்சிகளிலும் இது உறுதிப்படுத்தப்படுகிறது என்பதையும் புரிந்து கொண்டோம். நாம் ஒவ்வொருவருக்கும் சாத்தியமான சில குறிப்பிட்ட பயிற்சிகளைப் பற்றி விவாதித்தோம். அவை விழிப்புணர்வு, இயற்கையுடனான தொடர்பு மற்றும் ஆக்கத்திறன் போன்றவை. ஆலய சுவர்களுக்கு வெளியே கூட உறுதியான ஒழுக்க நெறியை உருவாக்கவும், ஒரு சமூகத்தைக் கண்டறியவும், நமக்குரிய சடங்குகளை உருவாக்கவும் முடியும் என்பதைக் கண்டோம். எல்லாவற்றிற்கும் மேலாக, இது தன்னலவாதிகள் அல்லது தனித்து இருப்பவர்களின் பாதை என்ற கட்டுக்கதையை நாம் உடைத்தெறிந்தோம். உண்மையான ஆன்மீகம் என்பது தற்பெருமையில் முடிவதல்ல, மாறாக அது அனைத்து உயிரினங்களிடமும் ஆழ்ந்த கருணை மற்றும் ஒற்றுமை உணர்வுக்கு இட்டுச் செல்கிறது. நிச்சயமாக இந்த பாதை அதிக பொறுப்புணர்வு, தைரியம் மற்றும் சுயபரிசோதனை ஆகியவற்றை கோருகிறது. இதில் சில ஆபத்துகளும் உள்ளன. இங்கு தயாராக இருக்கும் பதில்கள் இல்லை, ஆனால் அதன் அழகும் மதிப்பும் இங்குதான் அடங்கியுள்ளது. இது தங்கள் வாழ்க்கைக்கும் தங்கள் நோக்கத்திற்கும் பொறுப்பேற்க தயாராக இருப்பவர்களுக்கான பாதை. என்னுடனான இந்த பயணத்தை கடந்து வந்து இறுதி வரை பார்த்ததற்கு மிக்க நன்றி. இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்து சிந்திக்க தூண்டியிருந்தால் தயவுசெய்து ஒரு லைக் செய்யுங்கள். இது இந்த சேனலுக்கு பெரிதும் உதவும். மேலும் இது போன்ற புதிய ஆழமான பகுப்பாய்வுகளை தவறவிடாமல் இருக்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இப்போது உங்களிடம் எனது முக்கியமான கேள்வி இதுதான். உங்கள் ஆன்மீகத்தை நீங்கள் எவ்வாறு வரையறுக்கிறீர்கள்? உங்களை மதப்பற்றுள்ளவராக, ஆன்மீகவாதியாக, இரண்டாகவும் அல்லது இரண்டுமில்லாதவராகவும் கருதுகிறீர்களா? உங்கள் கருத்துக்களையும் அனுபவங்களையும் கருத்துப் பிரிவில் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் எண்ணங்களையும் அனுபவங்களையும் வாசிப்பது எனக்கு மிகுந்த ஆர்வத்தை தரும். வாருங்கள், ஒரு ஆழமான விவாதத்தை உருவாக்குவோம். அடுத்த காணொளியில் சந்திப்போம்.